ஓகே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதே எதுக்காகன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தான் அது நடந்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் சொந்தமாக்கிறதுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று ஒன்றை சொல்லுகிறார். இதை நம்புறது கஷ்டமாக இருந்தால் இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் முன்னாடி சொல்ல பாருங்க, 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் முன்னே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். முன்னாடியே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லிட்டாராம், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. எங்கே சொன்னார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் முதல்ல அவன் அழைத்தப்போ சொல்கிறார் இல்லையா, உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு தகப்பன் வீட்டெல்லாம் விட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்புறம் சொல்கிறாரு, உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா எல்லா ஜாதி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுதான் அர்த்தம். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த எர்த் வில் பி பிளெஸ்ட். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் உன் மூலமாக அப்படின்னு. அங்கே 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனத்தில் உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். உன் மூலமாக பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னா இந்த ஒரு மனுஷனால் ஆபிரகாம் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் எல்லா வம்சங்களும் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அது எப்படி சாத்தியம்? ஒரே ஒரு விதத்தில் தான் இதை வியாக்கியானம் பண்ண முடியும். என்ன? அவர் மூலமாக இயேசு வரப்போகிறார். ஆபிரகாமின் சந்ததியில் இயேசு வந்து பிறக்க போகிறாரு. அவர் இந்த உலக இரட்சகராக, உலகத்தை மீட்கிறவராக தேவனால் அனுப்பப்பட்டு வந்து அப்படி மீட்பை ஏற்படுத்துகிறாரு. அவர் மூலமாக இந்த ஆபிரகாமின் சந்ததியில் வந்த இயேசுவின் மூலமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும், எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த ஒரு விதத்தில் தான் அதை வியாக்கியானம் பண்ண முடியும். சரி, அது இருக்கட்டும். ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது என்னன்னு நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னென்னு பார்ப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார். சுவிசேஷத்தினுடைய எசன்ஸே இதுதான். ஏன்னா இந்த 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று கண்டு இப்படி சொன்னார்களாம், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? ஆபிரகாமுக்கு காஸ்பிள் சொல்லப்பட்டதாமே. அப்போ என்ன காஸ்பிள் சொல்லப்பட்டது? உனக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேவனுடைய சித்தம் வந்து பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான். வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நிறைய பேர் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த மேன்மையை சொல்லும்போது ரொம்ப ஓவராக போயிட்டு என்ன சொல்லிடுறாங்க, ஆபிரகாம் அவன் சந்ததி அவனுக்கு தான் ஆசீர்வாதம், வேறு யாருக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அல்லது அவர்களை போல் வேறு எவரையுமே ஆசீர்வதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னால் ஆதாமில் ஆரம்பித்தார். அதை மறந்துடக்கூடாது. ஆபிரகாமில் ஆரம்பிக்கல, ஆதாமில் ஆரம்பித்தார்.
அவனை இழந்த பிறகு, அவன் பாவத்தில் விழுந்து ஒன்றும் இல்லாமல் போன பிறகு ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை எடுத்து அவன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை உண்டு பண்ணி அந்த ஜாதியை நிச்சயமாக விசேஷமாக ஆசீர்வதிச்சார். மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவளில் ஒரு காட்சி பொருளாக இந்த உலகத்துக்கு முன்னால் வைக்க விரும்பினார். என்ன காட்சி பொருள்? என்னை விசுவாசிக்கிறவன், ஜீவனுள்ள தேவனாகிய என்னை விசுவாசிக்கிறவன் இப்படி இருப்பான் என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டும்படியாக ஆபிரகாமை ஒரு காட்சி பொருளாக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி வச்சு அவனுடைய சந்ததியும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இஸ் நாட் ஓன்லி லிமிட்டட் டு ஏப்ரஹாம் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் மாத்திரமல்ல, அது இருக்க முடியாது. ஏன்னா மனுக்குலமே விடப்பட்டு போயிடுமே, அப்போ யாருக்குமே வேற ஒன்றும் கிடைக்காதே. அது ஒரு காட்சி பொருள். இதை பார்த்து எல்லாரும் வரணும். அதனால தான் சொல்லியிருக்குது, ஏசாயாவில் எல்லாம் சொல்லியிருக்குது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, புறஜாதிகள் ஒன்றத்தில் வருவார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்போ இஸ்ரவேலை உயர்த்தினது, இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது என்பது எதுக்காக? அதை பார்த்து, இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து எல்லாரும் இந்த ஜீவனுள்ள தேவன் அண்டையில் வர வேண்டும் என்பதற்காகவே ஆபிரகாமையும் அந்த பிள்ளைகளையும் இந்த பூமியில் ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வதித்தார். அவர்கள் ஒளி விட்டு பிரகாசிக்கும்படியாக, அந்த ஒளி பிரகாசம் அநேகரை ஈர்க்கும்படியாக அவர் அப்படி செய்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ சிலுவையில் இயேசு மரித்ததே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கறதுக்காக. சரி, இப்போ சப்ஜெக்ட் வருவோம். ஆசீர்வாதம்னா என்ன, அதுக்கப்புறம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்ப்போம். அது எப்படி நம்மளுக்கு வர்றதுன்றதை பார்ப்போம். 3 காரியங்கள். ஆசீர்வாதம்னா என்ன, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு எல்லாருக்கும் நீங்கள் எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் சரி, மொழி இனமாக இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது. அது எப்படி வருது? இந்த 3 காரியங்களை பார்ப்போம். முதல்ல ஆசீர்வாதம் என்றால் என்னென்னு பார்ப்போம். நான் இந்தியாவிலேருந்து வரேன், நீங்களாம் கூட இந்தியர்கள் தான் ஒரிஜினலாக, இல்லையா? அப்போ நம்ம இனத்து மக்கள் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. இன்னும் அது இங்கே தொடர்றீங்களா என்னன்னு தெரியல. இந்தியாவில் பார்த்திங்கன்னா தொப்புன்னு வயசானவங்க இந்த கல்யாணம்லாம் நடந்ததுன்னா அங்கே ஆசீர்வதிக்கிறதுக்குன்னே நிறமுடி வச்ச ஆளை கொண்டாடுவாங்க. போய் டாக்ஸி வச்சு எங்கேயாவது ஊரில் இருந்து நல்ல முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கிற ஆளை, இப்போ எனக்கே நரைச்சி போச்சு, நரைச்சி போயிருக்கிற ஆளை டாக்ஸி வச்சு கூப்பிட்டு வருவாங்க, ரிட்டையர் ஆன ஆளாக பார்த்து, வயசான ஆளை பார்த்து. ஏன்னா அதுக்கு பேர் நரமுடி ஆசீர்வாதம். அந்த நரமுடி உள்ளவர் ஆசீர்வதிக்கணும், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது ரொம்ப அதிகமாக நடக்குது நம்ம ஊரில். நான் சில ஆளுகளை பார்த்து கேட்டிருக்கேன். இந்த வாலிபர்கள் போய் எல்லார் காலையும் தொட்டு கும்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லையா? நான் கேட்டிருக்கேன், ஏப்பா எல்லாம் தொட்டு கும்பிட்றீங்க, என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, என்ன இது அப்படின்னா? இல்லைங்க, பெரியவங்க ஆசீர்வாச்சா நல்லா இருப்போம், நம்ம பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிம்பா. ஆனால் உனக்கு தெரியுமா ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படிம்பேன். இல்லைங்க தெரியாது, ஏதோ பெரியவங்க ஆசீர்வச்சா நல்லது. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, பைபிளில் ஆசீர்வாதம்னா என்னென்னு தெளிவான விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருப்புங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். எதுக்கு எடுத்தாலும் நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு தான் போகிறது. ஏன்னா அங்கே தான் சப்ஜெக்டே ஆரம்பிக்கிறோம். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அது எங்கே முதல் பேசப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். வேத வியாக்கியானத்தில் த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏதோ ஒரு காரியத்தை படிக்கிறீங்க, இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி படிக்கிறோம், அது எங்கே முதலாக பேசப்படுகிறதோ அங்கே போய் அதை வாசிக்கிறோம். மற்ற எல்லா இடத்தை காட்டிலும் அந்த இடத்துல அதை குறித்து ரொம்ப அதிகமான தகவல்கள் கொடுக்கப்படும் என்பது வேத வல்லுநர்கள் கண்டுபிடித்திருக்கிற ஒரு மாபெரும் உண்மை. எந்த சப்ஜெக்ட் எடுத்திங்கனாலும் அப்படி தான். எங்கே முதல்ல அதை பற்றி பேசுதோ, ஃபஸ்ட்டு டைம் அதை எப்படி எங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்து அங்கே போனீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்கிறது காட்டிலும் அதிக தகவல்கள் அந்த இடத்துல அதை குறித்து கிடைக்கும் என்பது ஒரு பிரமாணம். லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த பைபிள். அதன்படி பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிக்கிற 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, இங்கே தான் முதல்ல ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தையே வருது வேதத்தில். முதல்ல தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். இங்கே முதல் தடவை சொல்லும்போதே அந்த ஆசீர்வாதம்னா என்னன்ற டெஃபினிஷனே கொடுத்துட்றாங்க.
டெஃபினிஷன் இங்கேயே ஆரம்பிச்சிருது. ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பெருக கடவர்கள் என்றார். எதை? பறவைகளையும் மீன்களையும் ஆசீர்வதிக்கும் போது பலுகி பெருகி பலுகி நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள், ஆகாயத்தை நிரப்புங்கள் என்று பெருகும்படியாக அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? பலுகக்கூடிய பெருகக்கூடிய எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி. மீன்களுக்கு பறவைகளுக்கு கூட அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மனுஷனுக்கு வருவோம். மனுஷன்கிட்ட டீல் பண்ணும்போது முதல் முறையாக மனுஷன்கிட்ட ஆசீர்வாதத்தை பற்றி எங்கே பேசுகிறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், 26ஆம் வசனத்தில் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்றாரு. 27ஆம் வசனத்தில் அவருடைய சாயலாகவே உண்டாக்குனார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குனார் இருக்குது. 28ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி நிரப்பி வந்துருச்சு. அது ஏற்கனவே மீன்களை பற்றியும் பறவை பற்றியும் சொல்லியாச்சு. அவங்கள ஆசீர்வதிச்சப்போ இப்போ மனுஷன் ஆசீர்வதிப்போ 2 காரியம் கூட சேர்க்குறாருங்க. என்ன சேர்க்குறாரு? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சப்டியூ அண்ட் டாமினேட், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்றார். அப்போ அந்த 2 வார்த்தைகள் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஹைலைட் பண்ணி காமிக்குது. மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனுஷன் வேறு லெவல். அவன் தேவனுடைய லெவலில் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இந்த மிருகங்கள் பறவைகள் மரஞ்செடி கொடிகள்லாம் உண்டாக்கப்பட்டது கூட அதது தன் ஜாதியின்படி உண்டாக்கப்பட்டதுன்னு இருக்குது. இந்தியாவில் ஜாதி நம்பிக்கை ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது. ஜாதி இருக்கா? ஆமாம் இருக்குது. எதுக்கு இருக்குது? செடிக்கு இருக்குது, பூக்களுக்கு இருக்குது, ஆடு மாடுகளுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. மனுஷனுக்கு இருக்கா ஜாதி? மனுஷன் எந்த ஜாதி? ஒரே ஜாதி. தேவன் எந்த ஜாதியோ அதே ஜாதி. தேவர் ஜாதி இல்லை, தேவன் எந்த ஜாதியோ அதே ஜாதி. தேவன் எந்த ஜாதி? தேவன் எப்படிப்பட்டவர்? அந்த சாயலின்படி அந்த ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் பிரித்து இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி நடுவில் இருக்க ஜாதின்னு ஆயிரக்கணக்கான ஜாதி பெரிய புக்கே போட்டிருக்காங்க. அது வழங்கிக்கிறதுக்கே போய் காலேஜில் படிக்கணும் போல இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, குழப்பி வச்சுருக்காங்க. மக்களை எத்தனை பிரிவாக பிரிக்கணுமோ பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஜாதி தான். அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி எல்லாத்தையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த ஆசீர்வாதம்னா என்ன? மனுஷன் பேரில் ஆசீர்வாதம்னா என்ன? முதல்ல அதை பற்றி சொல்லும்போது என்ன விளங்கிக்கிறோம்? பலுகக்கூடிய பெருகக்கூடிய நிரப்பக்கூடிய எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஆளக்கூடிய ஒரு சக்தி. அதுதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படுத்தி ஆள்வதுன்னா என்னங்கிறது ஏற்கனவே காமிச்சிட்டாரு. 28ஆம் வசனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கீழ்ப்படுத்தி ஆளுவதுன்னா என்னன்னு காமிச்சிட்டார். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துலேருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 25ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? சிருஷ்டிக்கும் போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குது? முதல் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஜலத்தின் மேல் தேவன் ஆவியானவர் அசைவாடினார். பூமியின் மேல் இருள் இருந்தது. ஒழுங்கின்மை வெறுமை இருள்ன்ற பிரச்சனை இருந்தது. எல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, உண்டாக்கியாச்சு. இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்னா நம்ம சாமான்லாம் கொண்டு போய் போட்டுறோம். ஆனால் குடியேற முடியாது. ஏன்னா எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், அதை வேலை செய்ய வேண்டிய விதத்தில் செய்யணும், எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? அது பண்ணாமல் இருந்தது. அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருந்தது. மனுஷன் ஆக்கியபை பண்ணக்கூடிய ஒரு இடமா இல்லை பூமி. 3ஆம் வசனத்திலேருந்து மனுஷன் ஆக்கியபை பண்ணக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றுகிறார் தேவன். அதுதான் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது என்பது. ஒழுங்கின்மை வெறுமை இருளை பார்க்குறாரு. அந்த ஒழுங்கின்மை வெறுமை இருளை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிறார். தட் மீன்ஸ் அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறார். பாருங்கள், ஒரு நாட்டை ஒருத்தன் ஆளுகிறான்னா என்ன ஆளுகிறான்னா, ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு யாராவது தப்பு செய்தால் தலையிலேயே போடுறதான் ஆளுகிறது கிடையாது. ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு தப்பு செஞ்சால் சுற்றுவாங்கிறது ஆளுகிறது கிடையாது. ஒருத்தன் ஒரு நாட்டை ஆளுறான்னா என்ன அர்த்தம்? எக்கானமி நல்லா போதான்னு பார்க்குறான், எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான்னு பார்க்குறான், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்குறான், எல்லாருக்கும் தங்க இடம் கிடைக்குதான்னு பார்க்குறான் இல்லையா?
அதுதான் ஆளுகிறது. ஒரு அரசன், ஒரு ராஜாவுடைய வேலை என்ன? எல்லாருக்கும் எல்லாம் அவன் ஆளுகிறான்னா என்ன, ஏதோ ஒரு கொடூர ஆட்சி நடத்துகிறான்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் திருப்திகரமாக கிடச்சிருச்சா, எல்லாம் சமாதானமாக இருக்காங்களா, நாடு பாதுகாப்பாக இருக்கா, மக்கள் நல்லா இருக்காங்களா, அதுதான் ஆளுகை அப்படிங்கிறது. குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் நிறைய போதிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ சொன்னேன், வீட்டை யார் ஆள்றதுன்னு நிறைய பேரில் நிறைய தடவை பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஒருத்தர் சொன்னார், டெல்லர் ஹூ வேர்ஸ் த பேண்ட் இன் த ஹவுஸ் அப்படின்னாரு. என் மனைவிக்கு சொல்லுங்கள், வீட்டில் யார் பேண்ட்டு போட்டிருக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், அதுவே டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான் அது, யார் பேண்ட்டு போட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு தெரியட்டும் யாருங்க ஆள்றான்னு அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொல்லுது, இவராவது ஆள்றதா இந்த ஆளுகையெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்றது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் இந்த ஆள்றதை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம். ஆள்றதுன்னா ஏதோ போட்டு அமுக்கிறது, போட்டு கெடுக்கிறது, அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறது, அதிகாரம் செலுத்துகிறது, கீழ்ப்படிய வைக்கிறது, இதுதான் ஆளுகிறதுன்னு அந்த அம்மா நினச்சிட்டு இருக்குது. இந்த ஆளும் அதான் நினச்சிட்டு இருக்கிறாரு. இதனால தான் ரெண்டு பேருக்கு தகராறு. நான் சொன்னேன், ஏமா ஆளுகிறதுனா என்னென்னு தெரியுமா, ஆள்றதுன்னா என்னென்னு தெரியுமா? அந்த ஆளுக்கு முதல்ல சொன்னேன், ஆள்றதுன்னா என்னென்னு தெரியுமாப்பா? ஆள்றதுன்னா வீடு வாடகை கட்டியாச்சா, பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாங்களா, சட்ட துணியெல்லாம் இருக்கா எல்லாருக்கும், ஸ்கூலில் ஃபீஸ் கட்டியாச்சா, இதெல்லாம் பார்க்குறது தான் ஆள்றது. நாட்டில் ஆள்றவன் அப்படி தான் ஆள்றான், வீட்டில் ஆள்றவனும் அப்படி தான் ஆளணும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனையே வராது. அதுதான் உன்னுடைய வேலை, அதுதான் ஆளுகிறது. அப்போ கடவுள் ஆள்றாரு, எல்லா பிரச்சனைகளையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறார். மனுஷனையும் ஆளுகிறவனாக, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறவனாக அவர் உண்டாக்கிட்டார். இந்த பலுகக்கூடிய, பெருகக்கூடிய, எல்லாத்தையும் நிரப்பக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய, ஆளக்கூடிய சக்தியை தான் வேதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. இதை மனுஷனுக்கு கடவுள் முதல்ல கொடுத்திருந்தார். மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்? எந்த குறையும் இல்லாமல் அவன் பார்த்துக்க முடியும் தான் வாழ்க்கையை. எந்த குறையும் இல்லாமல் அவன் தான் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். இன்றைக்கி சாப்பாடு இருந்தது நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், பார் மரஞ்செடி கொடிகள்லாம் வச்சுட்டேன், பல விதமான மரஞ்செடி கொடிகள்லாம் வச்சுட்டேன், அதுக்குள்ளே அதனுடைய விதையை வச்சுட்டேன். வச்சுருக்கீங்களா? 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இதே 1ஆம் அதிகாரத்தில். அதுக்குள்ளே விதையை வச்சுட்டேன். அந்த விதையை விதைச்சின்னா உன் குடும்பம் முழுக்க சாப்பாடு கிடைக்கும். குடும்பம் பெருசாகி 100 பேர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கும் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இதை எடுத்து, இந்த விதையை எடுத்து விதைக்க, நீ விதைச்சின்னா விளையும், விளையிறதுக்குள்ளே அதனுடைய விதை திரும்பவும் இருக்கும், அதை விளைச்சின்னா இன்னும் விளையும். அப்போ ஒரு ஆப்பிள் விளையுதுன்னு வைங்க, நம்ம எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஆப்பிளுக்குள்ளே எத்தனை விதை இருக்குது, அந்த ஒவ்வொரு விதையும் எத்தனை ஆப்பிளை கொண்டாடும், அந்த ஆப்பிளுக்குள்ளே எத்தனை விதை, இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் ஒன்றை வச்சு பல கோடிக்கணக்கான ஆப்பிளுக்கு போகலாம். நம்ம குறையே இருக்காது. சிஸ்டம் அப்படி உண்டு பண்ணி வச்சிட்டார். கடவுள் என்ன பண்ணிட்டாரு, எந்த குறையும் இல்லாமல் மனுஷன் வாழுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை ஏற்படுத்தி அவனை ஆண்டுகொள், எல்லாம் உனக்கு இருக்கும், ஆண்டுகொள், பலுகு, பெருகு, நிரப்பு, கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். காலி ஆயிடுச்சுன்னா நிரப்பலாம், பிரச்சனை வந்ததுன்னா அதை கீழ்ப்படுத்தலாம், அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம், சரி பண்ணலாம். அதான் கடவுள் பண்ணி காமிச்சார். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது பூமியில், அதெல்லாம் அகற்றி மனுஷன் வாழக்கூடிய அருமையான இடமா மாற்றி காண்பித்தார். காண்பிச்சுட்டு சொல்கிறாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமான. அப்படின்னா இவனும் அப்படி பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நீங்களும் நான் அப்படி பண்ணக்கூடியவர்களாக உண்டாக்கப்பட்டோம். மனுஷன் பாவத்தில் விழுந்த ஒன்றை பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போயிட்டான். அதாவது தேவனோடு கூட தொடர்பு இல்லாதனால இவன் சரியாக ஆள முடியல. அதுதான் விஷயம். தேவனோடு கூட தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவனுக்கு தூரமானவன் ஆயிட்டான். தன்னைத்தானே அவன் புரிந்து கொள்ளலை. நான் ஆளும்படியாக பிறந்தவன், நான் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளக்கூடியவன். நான் யார்? கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன்றதை கோயிலுக்கு போனால் தானே தெரியும், பைபிளை வாசித்தாலே தெரியும், கடவுளை தெரிஞ்சிருந்தாலும் தெரியும். அவரை தெரிஞ்சால் தானே அவர் சாயல்னா என்னன்னு தெரியும் நமக்கு. அவரே தெரியலையே. அவரே தெரியாமல் அவரை விட்டுட்டு இவங்க வேறு தெய்வங்களை உண்டாக்கிட்டாங்க. கடவுள் இவனை அவருடைய சாயலில் உண்டாக்குனார். இப்போ அவன் கடவுளை தன்னுடைய சாயலில் உண்டாக்குறான். கேட்டிங்களா? கடவுள் இவனை அவருடைய சாயலில் உண்டாக்குனார்.
இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா தன்னுடைய தன்னை போல ஒரு சாயல் கொண்ட கடவுளை அவன் உண்டாக்குறான். இது மனுஷனுடைய ஃபேப்ரிகேஷன், இவன் ப்ரொடக்ஷன், இவன் நடத்துகிற காரியம். தலையில போயிடுச்சு. இப்போ எப்படி புரியும் மனுஷனுக்கு அவன் யாருன்னு எப்படி புரியும்? அவன் யார்? கடவுளுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன். ஆனால் கடவுளுடைய சாயல்னால் என்னென்னு தெரியாது அவனுக்கு. அதன்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்னா என்னென்னு தெரியாது அவனுக்கு. அவன் நினச்சிட்டு இருக்கிறான் நான் தான் கடவுளை உண்டாக்குறேன், நான் உண்டாக்குன கடவுள் இதுன்னு வச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் எப்படி அவனுக்கு புரியும்? அறிவே இல்லாமல் போச்சு பாருங்கள். இதுதான் உலகத்தின் பிரச்சனை. அப்போ ஆண்டவர் அப்போ தான் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா கடவுள் உலகத்துக்கு ஒரு காரியத்தை கன்வே பண்ண விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறார்ப்பா. ஆசீர்வாதத்தை இழந்துட்டு என்னை விட்டு தூரம் போயிட்டீங்க, உனக்கு இப்போ ஒன்றும் விளங்கலை, கடவுள்னாலே என்ன விளங்கலை, என் சாயலில் உன்னை உண்டாக்கியிருக்கேன்னா அது உனக்கு புரிய மாட்டேங்குது, என்னன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நீ எப்படி இருக்கணும்னே உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் நான் ஒரு ஆளை எடுத்து, இப்போ ஆதாம் இல்லாதனால, ஆதாம் பாவத்தில் விழுந்து போய் கெட்டு போய் அழிஞ்சு போயிட்டதுனால இன்னொரு மனுஷனை எடுத்து அவன் மூலமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணுன்றதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். அவனை ஆளை வச்சு காமிச்சு, அவனை பல்கி பெருக வச்சு காமிச்சு, ஆளை வச்சு காண்பித்து, அவனை எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளுகிறவனாய் ஆக்கி காண்பித்து, நீ எப்படி இருக்க முடியும், என்னை நம்பினா எப்படி இருக்க முடியுன்றது ஒரு ஆள் மூலமாக உனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி தான் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் தேவன். ஆபிரகாம் ஒரு சாம்பிள். அவன்லேருந்து ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இது புரியல பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு பிறகு அவங்களுக்கு பெரிய பெருமை, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் எங்கள் தகப்பன். ஒரு இடத்துல தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்கிறாரு, ஆபிரகாம் சந்ததி பெரிய ஆபிரகாம் தகப்பன் சொல்கிறார். ஆபிரகாம் யார் தெரியுமா? அவனும் ஒரு புறஜாதி தான் அப்படின்றார். அவனும் புறஜாதிகள்னால் இவங்களுக்கு ரொம்ப கேவலம், புறஜாதிகள்லாம் நரகத்துக்குன்னே பறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது யூதர்கள் மத்தியில். நாங்கள் தான் பரலோகத்துக்குன்னு கடவுளுக்காக வாழும்படியாக, கடவுளோடு கூட இருக்கபடியாக பிறந்திருக்கிறோம், நாங்கள் தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க. அப்போ புறஜாதிகள்லாம் என்னத்துக்கு இருக்கிறாங்கன்னா, நரகத்தில் விறகு தேவைப்படுது, விறகு எங்கேருந்து வரும், அதுக்குன்னே புறஜாதிகளை உண்டாக்கியிருக்கார் கடவுள். இப்படியெல்லாம் நம்புகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அவங்க இனத்தை பற்றி அவ்வளோ பெரிய ஒரு பெருமை அவங்களுக்கு விளங்கலை. அவங்களுக்கு என்ன விளங்கலை? ஆபிரகாமை ஒரு சாம்பிளாக உண்டாக்கி எல்லாரும் முன்னால் நிறுத்துறாரு. அதை பார்த்து எல்லாரும் இந்த ஆபிரகாமின் தேவனை தங்களுடைய தேவன் ஆக்கி கொள்ள வேண்டும். அதனால தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தன்னை அவர் விளங்க பண்ணுகிறார். He wants to be known like that. இந்த தேவனத்தில் வாங்கன்றார். இந்த தேவன் தான் சரியான தேவன். இவனை பார்த்தீங்கல்ல, இவன் மாதிரி இருக்கணும், என்கிட்ட வா அப்படிங்கிறார். இவன் பிள்ளை ஈசாக்கை பார்த்தியா, அவனை மாதிரி இருக்கணும், என்கிட்ட வாங்கிறார். யாக்கோப் மாதிரி இருக்கணுமா, இந்த சந்ததியை பார், இப்படி இருக்கணுமா, எங்கிட்ட வா அப்படிங்கிறார். அதுக்காகவே அவனை தேர்ந்தெடுக்கிறார். அவனை தேர்ந்தெடுத்து 12ஆம் அதிகாரத்துக்கு போங்க சொல்கிறேன். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்ப்போம். அவனை தேர்ந்தெடுத்து, இப்போ கவனிங்க, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம்கிட்ட முதல்ல பேசுகிறதா இங்கே வருது பைபிளில். முதல்ல ஒரு மனுஷனை சந்தித்து பேசுகிற வார்த்தையாக அதை பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? ஒரு 5-6 லைனில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்கள். அந்த 5-6 லைனில் 5 தடவை ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம்ன்றார். ஆபிரகாமே முடிச்சிருப்பான், என்னது இது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா என்னது? ஆசீர்வாதம்னா என்ன? நான் கேட்டேன் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தானா, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும்னு ஆண்டவர் தேடிக்கிட்டு இருந்தானா, யாராவது ஆசீர்வதிக்க மாட்டாங்களான்னு கிடையாது. இவரே வலுக்கட்டாயமாக இவனே சும்மா இருந்தவனை பிடிச்சி இழுத்துட்டு நீ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வா, நான் காமிக்கிற தேசத்துக்கு போ, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தனியாக வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிவிட்டு 5 முறை ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை சொல்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து முதல் தடவை, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் 2ஆவது தடவை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை 3ஆவது தடவை, ஆசீர்வதிப்பேன் 4ஆவது தடவை, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் 5ஆவது தடவை. 5 தடவை ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
அவனே முழிச்சிருப்பான், என்னடா இதுன்னு. நான் சும்மா இருந்தால் இவர் வந்து ஆசீர்வாதம், எனக்கு என்ன எதுக்கு ஆசீர்வதிங்க, ஏன் வலுக்கட்டாயமாக ஒருத்தனை சும்மா இருக்கவனை கொண்டாந்து உன்னை ஆசீர்வதிப்பான்றது. அப்போ அவன் யோசிச்சிருப்பான், என்னது இது ஆசீர்வாதம்ன்றாரு, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு. சரி, இவர் கூப்பிட்ட இடத்துக்கு போவோம் அப்படின்னு போகிறான். இவர் சொன்ன இடத்துக்கு போவோன்னு போகிறான். போய் லேண்ட் பண்ணால் முதல் இடத்துல பஞ்சம். எந்த ஊருக்கு போக சொன்னாரோ அந்த ஊருக்கு போனால் அங்கே பஞ்சம். அவன் யோசிச்சிருப்பான், என்ன இது ஆசீர்வாதம்னாரு, கடைசியில் இங்கே வந்தால் இதுதான் கடவுள் நடத்துகிற ஏதோ வழியோ. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நினச்சிருக்காங்க, கடவுள் நடத்தினார்னா பஞ்சத்துக்குள்ளே தான் நடத்துவார், பசிக்குள்ளே தான் நடத்துவார், ஒன்றும் இல்லாத நிலைமைக்குள்ளே தான் நடத்துவார். கிடையாது. அந்த பஞ்ச தேசத்துக்குள்ளே போகிறான். ஆனால் கடவுள் வந்து அவனை பஞ்சத்தில் வாழும்படியே அழைக்கவில்லை பாருங்கள். அவர் ஆசீர்வாதம்னு சொன்னது பஞ்சத்தை சொல்லலை. என்ன காண்பிக்க விரும்புகிறாராம், ஒரு பஞ்சம் இருந்தால் தானே பஞ்சம் உனக்கு இல்லை செழிப்பை உனக்கு தரேன்னு காமிக்க முடியும். அதனால் பஞ்சத்தின் மத்தியில் அவனை செழிப்பாக்கி காமிச்சு, உன்னை பஞ்சத்துக்காக அழைக்கல, உன்னை ஆசீர்வாதத்துக்காக அழைச்சேன்னு காமிக்கிறதுக்காக, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காரு. அதனால தான் பஞ்சம். அந்த பஞ்சத்தில் எல்லாரும் ஓடுறாங்க, எகிப்துக்கு ஓடுவாங்க அந்த காலத்தில், தானியம் அங்கே இருக்குதுன்னு. அப்போ எகிப்து ஒரு பெரிய சூப்பர் பவர், அங்கே எக்கானமி நல்லா இருக்குது, தானியம் நல்லா இருக்குது. போய் எல்லாம் சாப்பாட்டுக்கு சோறு கிடைக்குமே அங்கே போகிறாங்க எல்லாரும். இவனும் ஓடுறான். அங்கே போனால் அங்கே போகும்போதே மனைவிட்ட சொல்லி கூப்பிட்டு போகிறான், இங்கே பாரு, ராஜாக்கள் அழகாக இருக்கிற பெண்ணை பார்த்தா புருஷனை கொண்டுட்டு பொண்டாட்டி எடுத்துக்குவான், ஜாக்கிரதை. நீங்கள் நானும், இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க வேறு, தங்கச்சி முறை வேணும் இவனுக்கு. அவன் அப்போ சொல்கிறான், நீ எனக்கு தங்கச்சி முறை வேணும், அதனால் தப்பு இல்லை, நான் உனக்கு அண்ணன்னு சொல்லிவிடு, நான் தங்கச்சின்னு சொல்லிடுறேன் உன்னை, அப்போ என்னை கொல்ல மாட்டான், விட்டுருவான் அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. போனால் அதே மாதிரி ராஜா பார்க்குறாரு, நியூஸ் போகுது, வெளிநாட்டிலேருந்து ஒரு அழகான பெண் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே கூட்டு வா, எனக்கு மனைவி ஆகிறதுக்கு ஆயத்தப்படுத்துன்னு கொண்டாந்து வச்சுட்டாங்க. அந்த அம்மாவை கொண்டாந்து வச்சுட்டு அவன் மச்சானுக்கு நல்ல டவுரி கொடுப்போன்னு சொல்லி, அந்த காலத்தில் மாப்பிள்ளை தான் டவுரி கொடுக்கணும் பாருங்கள். ராஜா வீட்டு டவுரி ஆபிரகாமுக்கு வருது. ராஜா வீட்டு டவுரி என்ன வந்திருக்கும், சும்மா 10,000 20,000 கிடையாது. ராஜா வீட்டு வெள்ளி வண்டியாக வருது. ஆடு மாடுகள், வேலைக்காரிகள், வெள்ளி பொண்ணு எல்லாம் வருது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, எல்லாம் வருது. எல்லாம் வந்த உடனே எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். அவள் அங்கே போயிட்டா, அவன் வீட்டை போய் அவளை ரெடி பண்ணுறாங்க இவனுக்கு மனைவி ஆகிறதுக்கு. ராத்திரி கத்துற அவன்கிட்ட பேசுகிறார், இங்கே பாரு, இன்னொருத்த மனைவியை கொண்டாந்து வச்சுருக்க, நீ தொட்டினா நீ செத்த, நீ மரியாதை அவளை அனுப்பி விடுன்னு. இவன் பதறி போய், ஐயோ நாடே அழிஞ்சிருக்குமே, நம்ம குடும்பமே அழிஞ்சிருக்குமேன்னு சொல்லி எழுந்தது. ஆபிரகாமை கூப்பிட்டு, ஏன் அந்த மாதிரி பொய்ய சொன்னேன் என்கிட்ட, நான் ஏதாவது செஞ்சுருந்தா, நான் தப்பு ஒன்றும் செய்யலை, நீ தங்கச்சின்னு சொன்னதுனால கூப்பிட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கான் பாருங்கள். நான் நினைக்கிறேன் திருப்பி அனுப்பும்போது ஆபிரகாம் சொல்லியிருப்பார், அப்போ இவ்வளோ திருப்பி கொடுக்குறீங்கன்னா வண்டி அனுப்பிச்சிங்கன்னா தௌரியெல்லாம் ஏற்றி திருப்பி அனுப்பிச்சிட்றாங்க. ஒன்றும் வேணாம், நீ போய் தொலைஞ்சா போதும், சீக்கிரம் போ அப்படின்ன உடனே அதுதான் நடக்குது. 12ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் 13ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். இது அங்கேருந்து திரும்ப வெளியே வர்றான், எகிப்திலேருந்து வர்றான். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உள்ள ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். எங்கேருந்து வந்தது எல்லாம்? மிருக ஜீவன்கள், வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் நின்று வாசித்து கவனிக்காமல் விட்டோம். நாங்கள் ஃபாஸ்ட்டாக வாசிப்போம், எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பாடி ஃபாஸ்ட்டாக வாசித்து கடகடன்னு பிரசங்கம் பண்ணி கடகடன்னு முடிச்சிடணும். அதான் ஜான் ஓஸ்டின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் தான் என் சர்ச்சை திறந்து வச்சார் இந்தியாவில். ஜோயல் ஓஸ்டினுடைய அப்பா அவர் எங்கள் அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா போனால் அவர் வீட்டில் தான் தங்குவார். அவர் சொல்லுவார், ரொம்ப ஜோவியலாக பேசுவார். அவர் பிரசங்கம் பண்ண காலத்தில் அவர் சொல்லுவார், இந்த பேப்டிஸ்ட்டு சபையை சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்ப டாக்டரின் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ரொம்ப மல்லமாக போவாங்க, அதனால் பரலவும் போவாங்களான்றது சந்தேகம். மெத்தடிஸ்ட் சபைக்காரங்க ரொம்ப மெத்தாடிக்கலாக போவாங்க, இவங்க மெத்தாடிக்கலாக போய் இவங்க போய் சேருவாங்களான்றது சந்தேகம். ஆனால் பெந்தோஸ்துக்காரங்க ரொம்ப வேகமாக போய் பரலோகத்தை தாண்டி ஓடிடுவாங்கன்னாரு, பரலோகத்தையும் மிஸ் பண்ணுவாங்க இவங்கன்னாரு. அது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள்.
நான் பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவன். நான் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக போயிடுறது, கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி புதிய ஏற்பாடு பயங்கரமாக பேசுது பாருங்கள். புதிய ஏற்பாடு ஆபிரகாமை வச்சு நமக்கு போதிக்குது. சிலர் இதை போதிக்கும்போது, நான் போதிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அது பழைய ஏற்பாடு அப்படின்வாங்க. சரி வா, அப்போ புதிய ஏற்பாடுலேருந்து ஆபிரகாம் எடுக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோ, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோன்னு திருப்பி அங்கேருந்து ஆபிரகாமை போதிக்கிறது. நான் ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லைப்பா, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிறாரு. காமிக்கிறவனுக்கு புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து 2 காரியங்கள் பிரதானமாக பேசப்படுகிறது. அவனை 2 காரியங்களுக்கு முன்னுதாரணமாக புதிய ஏற்பாடு காட்டுகிறது. அவனை பார்த்து கற்றுக்க சொல்லுது 2 காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். ஒன்று ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம்னா என்ன, அதை ஆபிரகாமை பார்த்து கற்றுக்கணும். இன்னொன்று விசுவாசம். விசுவாசம்னா என்ன, அதுக்கு விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் அவன். எபிரேயர் நிருபத்திலையும் கலாத்தியர்லையும் பல இடங்களில் ஆபிரகாம் பேசப்படுகிறார், நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அதனால் ஆபிரகாம் ரிலேஷனில் விட்டுறக்கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு வேதம் சொல்லுது, நமக்கு புரிஞ்சுக்கணும்னு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்றது வெளிப்படுகிறது. ஒன்று, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்ன, பஞ்சத்தின் மத்தியிலும் செழிக்க வைக்கிற ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குன்னா, அவன் பஞ்சத்தில் அடிபட்டு சாக போகிறது இல்லை. பஞ்சத்தின் மத்தியிலும் அவன் பஞ்சத்தின் மேலே தலையை தூக்குவான், பஞ்சத்தை ஆட்கொள்ளுவான், பஞ்சத்தை கீழ்ப்படுத்துவான். தன் வாழ்க்கையில் வருகிற குறைவுகளை, பஞ்சத்தை ஒன்றுமில்லாமலாக்கி அவன் சிறந்து விளங்குவான். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களில் நிச்சயமாவது ஒன்று, கடவுள் அவனுக்கு அன்றைக்கி புரிஞ்சிருக்கும் அவனுக்கு. பாருங்கள், இது முடிஞ்ச உடனே கருத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் நான் பல வாரங்கள் போதிக்கிற காரியம், சும்மா ஒரு வாரத்தில் குயிக்காக சொல்கிறேன். நான் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் லோத்தும் வருவாங்க. ஆடு மாடுகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு, மேயறதுக்கு இடம் இல்லை. இது ஒரு நல்ல பிரச்சனை பாருங்கள். சர்ச்சில் உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்ற பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா? நாங்கள் சந்திச்சிருக்கோம். 200 பேர் நின்றுக்கிட்டே பிரசங்க கேட்டு போவாங்க. இப்போ தான் இடம் மாற்றிருக்கிறோம் நாங்கள் வேறு பெரிய இடத்துக்கு. நின்று அது நல்ல பிரச்சனை, இடம் இல்லைங்கிறது நல்ல பிரச்சனை. அது மாதிரி ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு சரியான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். என்ன ஆசீர்வாதம், இந்த பொருளாதாரத்தில் கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சோன்னா அவன் கண்டுக்கிட்டான், ஆஹா ஆசீர்வதிப்பார், பெருமைப்படுத்துவோம் பேரை அப்படின்லாம் சொன்னார். இதுதான் போல இருக்குது, நம்மளை அவர் தூக்கி விடுறாரு, நம்மளை ஸ்பெஷலாக அவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு கண்டிருப்பான் போல இருக்குது. லோத்தும் ஆபிரகாமும் வர்றாங்க, 2 பேருக்கும் ஆடு மாடுகள் அதிகம், மேயறதுக்கு இடம் இல்லை. 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது, 2 பேருடைய வேலைக்காரர்களுக்கும். 2 பேரும் தனித்தனியாக போயிடலான்னு பார்க்குறாங்க, பிரிஞ்சிடலான்னு. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் அவன். பிரியலான்னு பார்க்கும்போது, சரி ஆபிரகாம் சொல்கிறாரு, உனக்கு எது பிரியும், எந்த சைடு இடம் பிரியும், நிலத்தை பாரியா, 4 பக்கமும் பாரு, எது பிடிக்குதோ அதை எடுத்துக்க நீ அப்படின்றார். ஃபஸ்ட் சாய்ஸாக அவனுக்கு தர்றார். அவன் பார்த்தான், அப்படியே பார்த்தான், சோதோம் குமாரா ஜோராக இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது, அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டான். பெஸ்ட்டு சாய்ஸாக அவன் எடுத்துக்கிட்டான். சாராலாம் சொல்லியிருப்பாங்க, அட பைத்தியக்கார மனுஷனை, இவன் கூட ஒட்டிக்கிட்டு வந்தான், இவனை விட்டுட்டு வர சொல்லி ஆண்டவர் சொன்னார் முதலையே. இவன் ஒட்டிக்கிட்டே வந்துட்டு இப்போ அவனுக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டை தூக்கி கொடுத்துட்ட, நமக்கு செகண்ட் பெஸ்ட்டு தான் கிடைக்க போகுது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு லேண்டாகவும் எடுத்துக்கிட்டான், நம்மளில் போய் எடுத்துருக்கணும், பச்சை பசேன்றது நம்ம எடுக்காமல் இவனுக்கு கொடுத்துட்டே. ஆபிரகாமுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அவன் நம்பிக்கை என்னென்னு தெரியுமா, எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்தா கூட அதை பிரமாதமான செழிப்பான நிலமாக மாறும் என் கையில். ஏன்னா ஆசீர்வாதம் என்கிற ஒரு அபிஷேகம், ஒரு சக்தி, ஒரு தெய்வீக வல்லமை எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி, தெய்வீக பலன் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே பச்சை பசேல்னு இருக்குதா வறண்டு இருக்குதான்ற பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் அது பிரமாதமாக வரும். நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் 20 வயசில் போய் படிக்க ஆரம்பிப்பார். அப்போ ஒருத்தன் சொன்னான், இந்த பாரு ஆண்டவரே நீர் எங்கே அனுப்புகிறீரோ அங்கே போகிறேன்னு மட்டும் தப்பி தவறி சொல்லிடாத, சொல்லிட்டினா ஆண்டவர் சில நேரத்தில் சொமாலியாவுக்கு போன்றுவார். எனக்கு பகீர்னாச்சு, ஏன்னா சொமாலியாவிலலாம் பசிப்பட்டினிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ சொமாலியாவுக்கு அனுப்பிச்சு தப்பி தவறி கூட வாயிலேருந்து அது வந்துடக்கூடாது, எங்கே வேணால் போகிற ஆண்டவரே
நீ என்ன செய்ய சொல்கிறோ செய்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டா போச்சு, அவர் அனுப்பிச்சி விட்ருவார் நம்மளை டிக்கெட்டை கொடுத்து, ஒன் வே டிக்கெட்டில். ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு போக சொன்னார் பார்த்தேங்க. அப்போ கூட எனக்கு டவுட் வந்துருச்சு, இந்தியாவுக்கு எதுக்கு அனுப்புகிறாரு நம்மளை. என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரே சொன்னார், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, 10 வருஷம் நான் அங்கே இருந்தேன் பாருங்கள், ஒரு நாள் கூட இந்தியாவுக்கு திரும்பி வரல, நான் வந்து பார்க்கணுன்னு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்லாமல் போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு நான் திரும்பி போகிறேன்னு கிளம்புறேன். என் குடும்பத்திலே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உனக்கு என்ன அறிவே இல்லையா, அங்கே இருக்கவன் இங்கே வந்து அவன் அப்போ தான் வந்து இறங்கினான், ஆனால் பிக்கப் பண்ணிட்டு வரேன். நான் சொல்கிறேன், நான் போகிற இந்தியாவுக்கு போகிறேன், இந்தியாவில் போய் ஊழியம் செய்ய போகிறேன்னு. சரி, அறிவே இல்லையா உனக்கு, எல்லாம் அங்கேருந்து இங்கே வர்றான்னு, நீ இங்கேருந்து அங்கே போகிற, புத்தி என்னாச்சு அப்படின்னா. எனக்கு பகீர்னுச்சு. ஆண்டவர் சோமாலியாக்கான்னு போகிறேன்னு சொன்னான் ஒருத்தன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ சதி நடக்குதோ, நம்மளை கொண்டு போய் இந்தியாவில் தள்ளிடலான்னு பார்க்குறாரு ஆண்டவர் அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதாகிடுச்சு பாருங்கள். ஆனால் தைரியம் கொண்டு கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சு இந்தியாவுக்கு போனேன். 40 வருஷமாக இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறாங்க. கடவுளை என்னை அபரிதமாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. நான் பின்னோக்கி பார்க்கும்போது கொஞ்சம் கூட ரிக்ரெட்ஸ் கிடையாது, கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. நான் விட்டுட்டு வந்தேன்றதை, அங்கே பெறக்கூடிய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் எல்லாம் விட்டுட்டோமேங்கிற எந்த வருத்தமும் கிடையாது. அதற்கும் மேலாக திருப்தியாக கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். நான் கண்டுக்கிட்டேன், ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அது பலுகக்கூடிய, பெருகக்கூடிய, நிரப்பக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய சக்தி. இந்த பலுகக்கூடிய, பெருகக்கூடிய, நிரப்பக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய சக்தி, அபிஷேகம், வல்லமை, ஆசீர்வாதம்ங்கிற இது இருந்ததுன்னா எந்த ஊரில் கொண்டு போய் விட்டாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா ஆசீர்வாதம் துபாயில் இல்லைங்க, ஆசீர்வாதம் சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலும் இல்லை. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அதனால் நான் எந்த ஊரில் இருக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை, யாரை விசுவாசிக்கிறேன், யாரை பற்றி கொண்டிருக்கிறேன், யாருக்காக வாழுகிறேன் அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனால் வாழ்க்கை மாறிடும்? கிடையாது, கிடையாது. தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம் நம்ம. அப்போ ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டான் குயிக்கா. ஆஹா, ஆசீர்வாதம்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இவன் எடுத்துக்கிட்டோம், பச்சை பசேர் இவன் எடுத்துக்கிட்டோம். நான் வந்து எதை வேணா எடுத்து பச்சை பசேர் ஆக்கக்கூடிய ஆள். அவனுக்கு தான் தெரியாது பாவம், அவனுக்கு பச்சை பசேராக கொடுப்போம். நமக்கு வந்து எதை வேணாலும் எடுத்து சூப்பர் ஆக்கலாம் அப்படின்னு. சரி, அது முதல் காரியம். பொருளாதார ஆசீர்வாதம் கற்றுக்கிட்டான் அவன், கடவுள்கிட்டேருந்து வருதுன்னு. ஆசீர்வாதம்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு கதை வருது. எல்லாம் வாசிக்காமல் நான் சொல்கிறேன், மார்க் பண்ணி வச்சுங்க, நீங்கள் வாசிக்கலாம் பிறகு, ஏன்னா எல்லாத்தையும் வாசியிருந்தால் டைம் போயிடும். 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லோத்து போய் குடியிருந்தான் இல்லையா சோதோம் குமாரில். அந்த இடத்துல ஒரு 5 ராஜாக்கள் வந்து படையெடுத்து வந்து, அந்த காலத்தில் அப்படி தான் 5 பேர் கூடிக்குவானுங்க, வந்து மற்றவனை போய் கொள்ளடிக்கிறது. சோதோம் குமாராவை வந்து கொள்ளையடித்து இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆட்களையும் கொண்டு போயிடுவாங்க அடிமைகளாக தங்களுடைய நாட்டுக்கு. அவனுடைய எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு ஆட்களையும் கொண்டு போயிடுவாங்க, பிள்ளை மோர் கொண்டு ஆண் பெண் எல்லாரையும் கொண்டு போய் அடிமைகளாக்கிடுவான். அப்படி நடந்துருச்சு. நியூஸ் வருது ஆபிரகாமுக்கு, பா சகோதரனுடைய மகன் அங்கே போய் பச்சை பசேர்னு போனானே, பிரச்சனை ஆகிடுச்சு, அவனை கொண்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க, குடும்பத்தோடு போயிட்டான், அவ்வளோதான், அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. வெள்ளி பொண்ணு அவனுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டான், ஆடு மாடுகளெல்லாம் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். நல்லா பணக்காரனாக இருந்தான். இவன் கூட ஒட்டியே எங்கள் ஊரில் மெட்ராஸில் சொல்லுவோம் கொசுருன்னு. கொசுருன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை யூஸ் பண்ணுறீங்களா இங்கே? எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன போய் அரையணா உடச்ச கடலை, அரையணா தேங்காய், கால்னா உடச்ச கடலை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க காலையில் சட்னி அரைக்கிறதுக்கு. நான் போய் வாங்கிட்டு வரேன் பக்கத்தில் மளிகை கடையில். அவன் அரையணா தேங்காய், கால்னா உடச்ச கடலை கொடுப்பான். சும்மா இவ்வளோண்டு தான், ஒரு கொஞ்சம் 10 பேருக்கு சட்னி அரைக்கலாம், அவ்வளோதான். அது கொடுப்பான். கொடுத்த உடனே அப்படியே கை நீட்டி நின்றுருப்பேன். கொஞ்சம் உடச்ச கடலை எடுத்து கையில் கொடுப்பான். அதுதான் கொசுரு, நான் மென்னுட்டு போகிறதுக்கு. இந்த லோத்துங்கிறவன் கொசுருலேயே பணக்காரனானவன். ஆபிரகாம் கூட இருந்து இந்த கொசுருவை வாங்கிட்டு பணக்காரனானவன். அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். நியூஸ் வருது ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் ஒரு ராஜா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆடு மாடுகள், வெள்ளி பொண்ணு, வேலைக்காரர்களுடைய சீமானவன். சீமான்னா ஸ்கோஃபீல்டுன்னு ஒரு வேத வல்லுநர் ஒருத்தர் இருந்தார், CI ஸ்கோஃபீல்டுன்னு. நான் பைபிள் காலேஜுக்கு போனப்போ 20 வயசில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் கொடுத்தாங்க.
அந்த இங்கிலீஷ் பைபிள் வந்து C.I. ஸ்கோஃபீல்டு பைபிள்னு பேர் அதுக்கு. அந்த ஸ்கோஃபீல்டுன்ற ஸ்காலர் அவர் வந்து நோட்ஸ் எழுதியிருக்கார் இந்த பைபிளுக்கு. உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா பைபிள் அளவுக்கு நோட்ஸ் இருக்கும், நிறைய எழுதுவார், ஒரு வசனத்தை பற்றி விளக்கங்கள்லாம் எழுதுவார். அவர் சொல்கிறாரு ஆபிரகாமை பற்றி. ஏன்னா ஆபிரகாம் பற்றி இப்போ இந்த கிறிஸ்டியன் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பற்றி பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிடுறாங்க. எப்படி சொல்லிடுறாங்க? போகிற இடம் என்னதுன்னு தெரியாமல் இருந்தான்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு போனான் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. உடனே அவன் எப்படி சித்தரிச்சிட்டாங்க, அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு ஒரு கோல் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 10 ஆடு இருக்குது, இப்படியே போகிற இடம் என்னென்னு தெரியாமல் வனாந்தரத்தில் புழுதி, ஒரே புழுதி இதாக இருக்கும், அங்கே நின்றுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான், அப்படி காமிச்சிட்டாங்க மூவிஸில் ஆபிரகாமை. நான் அப்படி தான் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் பைபிளில் பார்த்தா வேறு மாதிரி சொல்லுது. அதுவும் ஸ்கோஃபீல்டு நோட்ஸில் என்ன சொல்கிறாரு, அவர் ஸ்கோஃபீல்டு பெரிய ஸ்காலர், டாலஸ் செமினரின்னு ஒரு செமினரி ஆரம்பித்தவர். அவர் சொல்கிறாரு, இவன் வந்து அந்த 14ஆம் அதிகாரம் சொல்லுது, இவன் வீட்டில் இருக்கிற 318 ஆட்களை, வேலை ஆட்களை கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போனானா. அந்த 318 ஆட்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய திராணி உள்ளவர்கள், அதாவது வாலிபர்கள், கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கவன். 312 பேர் இவன்கிட்ட இருந்திருக்கான், தன்னுடைய வேலைக்காரன். அப்போ அதை வச்சு அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் எவ்வளோ பெரிய சீமானாக இருந்தான்னா, அவன் வீட்டை சுற்றி 2000 பேர் வாழ்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவனுடைய மனைவிமார், பிள்ளைகள், அவன்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்க மனைவிமார், அவங்க பிள்ளைங்க, இப்படின்னு கணக்கு போட்டால் இந்த 318 பேரை வச்சு எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு போட்டால் அவர் சொல்கிறாரு 2000 பேர் இருந்திருப்பாங்க. இவன் மூலமாக சாப்பிட்டுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்தவங்க. அவ்வளோ பெரிய ஒரு சீமானா அந்த காலத்தில் அவன் இருந்தான். கடவுள் அவனை அப்படி ஆக்கிட்டார். ஒரே டென்ட்டாக போட்டுக்கிட்டு அங்கே குடியிருக்கிறான். இவ்வளோ பேரோட 318 பேரை செலக்ட் பண்ணுறான், தன்னுடைய வேலை ஆட்கள், கொஞ்சம் வாட்ட சாட்டமான கொண்டு போகிறான். கொண்டு போய் 5 ராஜாக்கள், அவனுங்கள்ட்ட குதிரை இருக்குது, இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய 318 பேரை வச்சு அடித்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வர்றான் திருப்பி. இருக்கீங்களா? எப்படியா இது ஆகும்? 312 வீட்டு வேலை வேணா, ஆர்மி ஆளாக கிடையாது, வீட்டு வேலை செய்கிறவனை வச்சு 5 ராஜாக்களை தோற்கடித்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வர முடியுமா? கொண்டாந்து வெள்ளி பொண்ணெல்லாம் குவிச்சு வச்சு கிடக்குது. கொண்டாந்து குவிச்சிட்டான். கொண்டாந்து அங்கே என்ன கற்றுக்கிட்டான்? மறுபடியும் ஆபிரகாம் கற்றுருப்பான். என்ன கற்றுக்கிட்டான்? ஆசீர்வாதம்ங்கிற அந்த அனாயிண்டிங் சக்தி எனக்கு இருந்ததுன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தேன்னா, எந்த சக்தியும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. எல்லா சக்தியும் தலை வணங்க வேண்டும், எல்லா சக்தியும் தோற்க வேண்டும், எந்த சக்தியும் வெற்றி பெற முடியாது. எதிரிகள் வராமல் இருக்க மாட்டாங்க, வருவாங்க. பிரச்சனைகள் வராமல் இருக்காது, வரும். ஆனால் எந்த பிரச்சனையும் என்னை ஜெயிக்க முடியாது, என்னை வீழ்த்த முடியாது. பஞ்சம் என்னை கொல்ல முடியாது, விரோதிகள் என்னை சாகடிக்க முடியாது. ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன மாதிரி ஒரு சத்தியம் பாருங்க. அவன் கற்றுருப்பான். அன்னைக்கு வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு வந்து குவிச்சு வச்சிட்டான். குவிச்சு வச்சிட்டோன்னு 2 ராஜாக்கள் வர்றாங்க. 2 ராஜாக்கள் வர்றாங்க. ஒருத்தர் வந்து மெல்கி சேதேக், சாலேமின் ராஜா என்கிற மெல்கி, இதெல்லாம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மெல்கி சேதேக் வர்றார். அவர் அப்பமும் ரசமும் கொண்டாந்து கம்யூனியன் மாதிரி நடக்குது பாருங்க. அங்கே கம்யூனியன் மாதிரி நடக்குது. எப்படி பாருங்கள், கம்யூனியன் கொடுக்குற மாதிரி வந்து அவர் அப்பமும் ரசமும் கொண்டாந்து இவனுக்கு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, 18ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, இப்போ கவனிங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை கூறுறான். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறான்? உன் சத்துருக்கெல்லாம் உன்கிட்ட தோற்று போனது ஏன்? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குது. உன் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். 5 ராஜாக்களும் அவனுடைய சேனைகளும் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்புறம் சொல்லியிருக்குது, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த காலத்திலே தசம பாகன்ற சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி சிலர் வந்து தசம பாகன்ற சப்ஜெக்டு பழைய ஏற்பாட்டு சப்ஜெக்டு, புதிய ஏற்பாடுலாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர்றது தசமபாகம். அதனால்
அது நியாயப்பிரமாணம்லாம் இப்போ கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. ஆபிரகாம் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. 10 கற்பனை மோசே தான் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே தசமபாகம் வந்துருச்சு பாருங்கள். கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இவன் தசமபாகம் கொடுக்குறான் கர்த்தருக்கு. தசமபாகம் 10ல் 1 பங்கு எடுத்து கர்த்தருக்கு என்று அவன் செலுத்துக தசமபாகம் கொடுத்தான். தசமபாகம் கொடுத்த உடனே சோதோமின் ராஜான்னு இன்னொரு ராஜா வர்றார். அந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ஏன்னா அவன் ஊரில் இருந்தானே எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போனானுங்க. அதை தானே ஜெயித்து இவன் திரும்பி மீட்டு கொண்டாந்துருக்கிறான். அந்த ராஜா அவன் சொல்கிறான், அப்பா எடுத்துகிட்டு வந்து பொருள்லாம் நீ வச்சுக்கோ, ஜனங்களை எனக்கு தா, பொருளை நீ எடுத்துக்கோன்றான். என்ன டீல் பாருங்கள், பிரமாதமான டீல். எல்லா வெள்ளி பொண்ணையும் வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம், ஜனங்களை மட்டும் எனக்கு தா அப்படிங்கிறான் அந்த ராஜா. அதுக்கு சொல்கிறான், அதுக்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு சொல்கிறான். ஒரு மனுஷனுக்கு கிரெடிட் எடுத்துக்கூடாது. நான் ஐஸ்வர்யவான் ஆனதுக்கு எந்த மனுஷனுக்கும் அது எந்த மனுஷனும் செஞ்ச ஒரு காரியம் இல்லை. நீ சொல்லாதபடிக்கு, நான் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு, நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி, இப்போ கவனிங்க, வானத்தின் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேர், எஸ்கால், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேணும். எக்ஸ்பென்சஸ் மட்டும் பே பண்ணு, கூட வந்த ஆளுங்களுடைய சேலரிஸ் அல்லது கூலி அது மட்டும் பே பண்ணு, எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டான். நல்லா கவனிங்க. இப்போது என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். அங்கே முதல்ல என்னாச்சு, முதல்ல வெள்ளி பொண்ணு, அது ஆடு மாடுகள் எல்லாம் கிடச்சிது இவனுக்கு. அதனால் பொருளாதாரத்தை பற்றி அவனுக்கு கவலையே படல பாருங்கள். எனக்கு பெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவனுக்கு என்ன யோசனை வந்துருச்சு, பஞ்சத்திலே கடவுள் என்ன இப்படி ஆசீர்வதிச்சார்னா பரவாயில்ல, லோத்து இதை எடுத்துக்கிட்டோம், என்ன எங்கே போனாலும் கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார், பஞ்சம் குறைவு எனக்கு வரவே வராதுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ரெண்டாவது, எந்த எதிரியும் எதிர்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாதுன்ற தைரியம் இப்போ வந்துருச்சு. அந்த தைரியம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அந்த பழைய காரியமும் இப்போ வருது, பொருளாதாரமும் இங்கே வருது. வெள்ளி பொண்ணு குவிச்சிருக்குது, வேணும்னா அள்ளிக்கிட்டு போயிடலாம். இவன் அந்த ராஜாவே சொல்கிறான், நீ எடுத்துகிட்டு போன்னு, எனக்கு ஜனங்கள் மாட்டம் தாருன்னு. அவன் சொல்கிறான், இல்லை நீ என்ன ஐஸ்வர்யவாக்கி ஆக்கின்னு சொல்லக்கூடாது, ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சை வாராகிலும் உன்ட்டு எடுக்க மாட்டேன், நான் வெறும் எக்ஸ்பென்சஸ் மட்டும் பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் கவனிங்க, கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறோம் இல்லையா? கரங்களை உயர்த்தும் போது என்னங்க அர்த்தம்? எல்லாம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, என்னையா அவங்க கையில் எல்லாம், உங்கள் சர்ச்சில் எல்லாம் கையை உயர்த்திட்டாரு, எங்கள் சர்ச்சிலலாம் கையை உயர்த்த மாட்டோம், இப்படி நின்று பேசாமல் இருப்போமாக்கும். நீங்கள் நில்லுங்க, தப்பு சொல்லலை நான், நீங்கள் எப்படி ஆராதிக்கணுமோ ஆராதிங்க, அது தப்புன்னு சொல்ல. நாங்கள் கையை உயர்த்துறது நீங்கள் தப்புன்னு சொல்லாதீங்க, ஏன்னா கையை உயர்த்துறது எதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிறேன், கையை உயர்த்தும் போது தினந்தோறும் கொஞ்சம் நேரம் கையை உயர்த்துறேன் நான் ஆண்டவருக்கு முன்னால். ஏன்னா தினந்தோறும் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் நீர், எல்லாம் உமக்கு சொந்தம், உமக்கு சொந்தமெல்லாம் எனக்கு சொந்தம், உம்முடையிலிருந்து எனக்கு தருகிறீர் நீர், எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது, என் கை இப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறான், என் கையை நீட்டி உங்ககிட்ட ஒன்றும் வாங்க மாட்டேன்றான். கை அங்கே உயர்த்தப்பட்டிருக்குமானால், கையை கடவுள்கிட்ட உயர்த்துகிற மனுஷன் எவரிடமும் கையை நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியம், உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக்கிடும் சொல்கிறேன் நான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன். இதுக்காக தான் இயேசு மரிச்சாருங்க, உங்களையும் என்னையும் அப்படி ஆக்குறதுக்காக. எவர்கிட்டையும் கையை நீட்ட வேண்டாம்ங்கிறது அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் நான் அனுபவித்து பார்த்து நான் சொல்லுகிறேன். சத்தியமாக நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சாத்தியம். ஆயிரக்கணக்கானவருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கனம் பண்ணுறான் பாருங்க, தசம்பாத்தை கொடுக்குறான். ஏன்னா அதுவே ஒரு அங்கீகாரம். என்ன அங்கீகாரம்? கடவுள்கிட்ட தான் எல்லாம் வருதுன்னு. சிலர் நினைக்கிறாங்க தசம்பாங்க கடவுள் கலெக்ட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் 10% கலெக்ட் பண்ணி சபையை நடத்துறதுக்கு செலவுக்கு வேணுமே,
அதுக்காக கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னங்க கடவுள் அவ்வளோ சீப்பாக்கிட்டீங்க? கடவுள் தான் நமக்கு எல்லாம் தர்றாருங்க. அந்த 10% சேர்த்து அவர் தான் தந்தார் நமக்கு. உங்களுக்கு இருக்கிற 100% தந்தவர் அவர் என்னமோ நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரி நான் டொனேட் பண்ணுறேன் கடவுளுக்கு. நீங்கள் ஒன்றும் டொனேட் பண்ணல, அவர் தான் நமக்கு டொனேட் பண்ணுறாரு. ஹலோ, இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஒன்றும் கர்த்தருக்கு டொனேட் பண்ணல. அவர் ஒன்றும் நம்ம கொடுக்குறத வச்சு சபையோ உலகத்தையோ பரலோகத்தையோ நிர்வகிக்கிறது கிடையாது. நம்ம கொடுக்குறத வச்சு அவர்கிட்ட நிறையா இருக்குது. நல்லா கவனிங்க. நம்ம கொடுக்குறத வச்சு தான் அவர் நிர்வாகம் பண்ணுறாருன்னா இந்நேரம் 10% இருக்காது. டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் வந்தப்போ எப்படி ஆரம்பித்தாங்க? முதல்ல 5%, அப்புறம் முள்ள 6%, 7%, 10%, 15%, 20, 30, 40% போயிடுச்சு. இப்போ ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பத்திலேயே ரோடு போடுறது பத்தில், இந்த வசதி பண்ணி கொடுக்கணும், அந்த வசதி பண்ணி கொடுக்கணும், நாட்டில் இதை பண்ணணும், அதை பண்ணணும், படிப்பு கொடுக்கணும், மருத்துவ வசதி கொடுக்கணும், எல்லா வசதிக்கும் காசு உங்கள்கிட்ட தானே கலெக்ட் பண்ணணும். இதை கலெக்ட் பண்ணி தானே செய்ய முடியும். சொல்கிற நியாயம் தானே அவங்க பண்ணுறது. அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்ல நான், நியாயம். நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணி தான் எல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு. நீங்கள் பல நன்மைகள் அனுபவிக்கிறீங்க தேசத்தில், உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணதுலேருந்து தானே கொடுக்குறாங்க. அப்போ கடவுள் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணி தான் ஊழியத்தை நடத்துகிறாருன்னா நல்ல கவனிங்க. இந்நேரம் 10% இருக்காது. நான் சொல்கிறேன், ஆபிரகாமின் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 1% கூட ஏற்றவே இல்லை கர்த்தர். அதே 10% தாங்க. அந்த 10% என்ன காமிக்குது எனக்கு? கடவுள் என்னதை வச்சு அவர் நடத்துல பொழப்ப, நான் தான் அவரை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவரை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவர் என்ன நம்பி பொழைச்சிக்கிட்டு இல்லை. அப்போ நான் எதுக்கு 10% கொடுக்கணும்? அது நான் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு செயல். நான் கொடுக்கும்போது கையை உயர்த்துற மாதிரி, கையை உயர்த்துறதுன்னா எனக்குள்ளதில் சிறந்ததையும் முதலானதையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு படைக்கிறேன். அதை என்னுடைய காணிக்கைகளையும் தசம்பானு கர்த்தரிடத்தில் படைக்கிறேன், கர்த்தர்கிட்ட கொடுக்குறேன் எனக்குள்ளதை எடுத்து. அப்போ என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே, எல்லாத்தையும் நீர் கொடுத்தீர், எல்லாம் உம்முடையது, உம்முடையதுலேருந்து எடுத்து நான் கொடுக்குறேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த தசம்பாகம் பற்றிலாம் சரியான ஆட்டிடியூட் இருக்கணும் பாருங்கள். எதையாவது யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் தான் சபையே தாங்கிறேன்னாக்கும், என்னை வச்சு தான் எல்லாம் ஓடுதாக்கும். தப்பான அபிப்பிராயங்கள். யாரை வச்சும் ஓடலைங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. கர்த்தர் நம்மளை நம்பி நம்முடைய பலத்தையோ நம்முடைய பணத்தையோ நம்முடைய எதையோ நம்பி சபையை கட்டலை கர்த்தர். கர்த்தர் எப்படி சபையை கட்டுறார்? அவர் கட்டுறாருங்க. அவர் எல்லாவற்றையும் தர வல்லவர். 8 திசையிலிருந்து வந்து கொட்ட வைப்பார் கர்த்தர். ஏனென்று சொன்னால் அவர் பெரியவர். அதான் ஆபிரகாமின் தேவன். இந்த ஆபிரகாமின் தேவனை பற்றி நான் தெரிஞ்சிட்ட பிறகு என் வாழ்க்கையை மாறிடுச்சு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் இதுக்காக தான் சிலுவையில் பாடு, இயேசுவுடைய சிலுவை பாடு. இப்படி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே வர்றான். எந்த விரோதியும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பாடத்தை கற்கிறான். அப்புறம் பிள்ளை இல்லை, ஆனால் பெரிய ஜாதி ஆக்குவேனாரு. ஆனால் இப்போ ஒரு பிள்ளை கூட கிடையாது. எப்படி பெரிய ஜாதி ஆக்குறது? ஊரே சிரிக்குது, என்ன பெரிய ஜாதி ஆக்குவேனாருன்ற ஒரு பிள்ளை கூட கிடையாது அப்படின்னு. கடவுள் வேணும்னு டிலே பண்ணுறாரு. சொன்னது வாக்கு பண்ணது 75 வயசாக இருக்கும்போது 100 வயசு ஆகிடுச்சு, இன்னும் பிள்ளை இல்லை. 100 வயசாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் வந்து சொல்கிறாரு, அடுத்த வருஷம் பிள்ளை பிறக்குன்றாரு. ஏன் இவ்வளோ டிலே பண்ணணும்? ஏன் டிலே பண்ணோன்னா, அவனுக்கு இன்னொரு சப்ஜெக்டை போதிக்க விரும்புகிறார். அந்த சப்ஜெக்ட் என்ன? விசுவாசம். அதை போதிக்க தான் எனக்கு நேரம் இல்லை. அது போதிக்கணும்னா ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். எப்படி அவனுக்கு புள்ள பிறந்ததுன்றத 4ஆம் அதிகாரம் 17லேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்குது. எப்படி விசுவாசித்து இம்பாசிபிள் திங்ஸை பாசிபிள் ஆக்குறது. ஃபெய்த் will make possible that which is impossible. விசுவாசம் எவராலும் முடியாததை சாதிக்க வைக்கிறது. அதான் விசுவாசம் பாருங்கள். அது எப்படிங்கிறத நுணுக்கமாக அதுலேருந்து போதிச்சிருக்கிறேன். நான் நல்ல வாரங்கள் போதிச்சிருக்கிறேன். அது டைம் இல்லை அதுக்கு. கத்துறவனு கத்துறாரு. அது
99 வயசு இது 99 வயசான பிறகு சொல்கிறாரு வரும் 100 வயசில் அவனுக்கு பிள்ளை பிறகுது. மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு. அவளுடைய கற்பம் செத்து போனது என்று எண்ணப்படுகிறது மக்களால். ரோமர் 4ஆம் அதிகாரம் சொல்லுது. 17லேருந்து 25 வாசித்தீங்கன்னா இவனுடைய சரீரம் செத்து போனதுன்னு ஊரில் பேசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுவர் as good as dead. என்ன 100 வயசு ஆயிடுச்சு, சரீரம் என்ன ஒன்றும் இல்லை சரீரத்தில், போ சும்மா வெத்துக்கு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவளுடைய கற்பம் செத்து போச்சு, இனிமேல் எங்கே பிள்ளை பிறக்க போகுதுன்றாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு, வேணும்னு வெயிட் பண்ணுறாரு. இம்பாசிபிள்னு எல்லாம் சொல்லட்டும், முடியாதுன்னு எல்லாரும் சொல்லட்டும், நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லட்டும், சாத்தியமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லட்டும், எப்படி தலையிலன்னாலும் நடக்காது அப்படின்னு ஊரே சொல்லட்டும், அப்போ நான் செய்ய விரும்புகிறேன்றார் கர்த்தர். இருக்கீங்களா? நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, விசுவாசத்தை கற்றுக்குங்க. விசுவாசத்தை நிறைய போதிக்கிறேன் நான். என் சேனல் ஒன்று இருக்குது, சாம் பி செல்லதுரை தமிழ், சாம் பி செல்லதுரை இங்கிலீஷ்னு தனித்தனியாக இருக்குது. அப்புறம் ஏஎஃப்டி சர்ச்னு தனியாக சேனல் இருக்குது. ஏஎஃப்டி சர்ச்சில் லைவ் சர்வீஸ் எல்லாம் வரும். சாம் பி செல்லதுரை இங்கிலீஷ் தமிழ் 2 சேனல் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி போதனைகளெல்லாம் சின்னதாக 20 நிமிஷம் ஆக்கி கொடுக்குறோம் நாங்கள், ஒவ்வொரு நாளும் கேட்குறபடியாக. விசுவாசத்தை கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வாழ்க்கையில் ஆபிரகாம் சந்தித்தது போல் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்கத்தான் செய்வோம். விசுவாச வாழ்க்கைங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைனால பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்குமா? இருக்காது. ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி நமதே. அதுதான் விசுவாசம். விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். ஆபிரகாம் கர்த்தர் விசுவாசத்தை போதிக்கிறார். அது அப்படியே மீதி உள்ள ஆபிரகாமுடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே வரும். இவ்வளோ ஏன் சொன்னேன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னென்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னென்னா, பிள்ளையே இல்லாதவனுக்கு பிள்ளை பிறகுது, சாத்தியமில்லாத காரியங்கள்லாம் நடக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? பஞ்சத்தின் மத்தியில் அவன் செழிக்கிறான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? எந்த விரோதி அவனுக்கு எதிராக நிற்க முடியல. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு நண்பன் என்று எண்ணப்படுகிறான். கர்த்தருடைய சிநேகிதன் அவன். இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். கர்த்தர் சொல்கிறார், எப்படி சோதம் குமார் அவனை அழிப்பேன், ரொம்ப பொல்லாத ஜனமாயிட்டாங்க, அவனை அழிக்கணும்னு வர்றாரு கர்த்தர். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணுன்றாரு. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கான் எனக்கு இந்த பூமியில், ஆபிரகாம்னு. அவன்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவன் சொந்தக்காரன் அங்கே இருக்கான்னு தெரியும் அவருக்கு. அவன்கிட்ட சொல்லாமல் நான் செஞ்சிட்டேன்னா எப்படி பாருங்கள் கர்த்தர். அவன்கிட்ட போய் சொல்கிறாரு. அவன் கேட்குறான், ஆண்டவரே அவர் 50 பேர் நல்ல ஆளுங்க இருந்தால் விட்டுருவீரான்னு. பேரம் பேசுகிறான். அப்புறம் 40ன்றான், 30ன்றான், 20 பேர் இருந்தால் விட்டுருவீரார், 10 பேர். கடைசியில் போய் தேவதூதரில் போய் அந்த குடும்பத்தை மொத்தமாக வெளியே கொண்டு விட்டுட்டு தான் அந்த பட்டணம் எரிக்கப்படுகிறது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்போ இப்படி சொல்லலாம், அதை ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரோடு ஒரு உறவு, நண்பன் என்ற உறவு. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன? பிள்ளை பெறாதவனுக்கு பிள்ளை பிறக்குது. பூலோகத்துக்குரிய பொருளாதார ஆசீர்வாதம், அதை பார்த்தோம் இல்லையா? எல்லா சகல சத்துருக்கள், எதிரிகள், அவர்களெல்லாம் ஜெயித்து வெல்லுவதற்கு, எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு, எதிராக வருகிற அத்தனை போன்ற மலை போன்ற பிரச்சனைகளையும் எதிர்த்து ஜெயிப்பதற்கு ஒரு ஆற்றல், சக்தி, இதெல்லாம் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான சமூக ரீதியான பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்கள் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நம்ம வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தனியாக பிரிச்சிடறோம். அதுதான் பைபிளில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது, எல்லாமே இருக்குது. ஏன்னா மனுஷனை வெறும் ஆவிக்குரியவனாக உண்டாக்கவில்லை கர்த்தர். இருக்கீங்களா? மனுஷனை வெறும் ஆவிக்குரியவனாக உண்டாக்கலைங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னிச்சு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுங்க. ஒன்றும் இல்லை, அவன் ஒன்று ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும், பரிசுத்தாவி பெற்றிருக்கணும், அவ்வளோதான் நான் கேட்குறேன். வேறு ஒன்றுமே வேண்டியதில்லைன்னு. நல்லா ஜெபிக்கிறவனாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும், வேறு ஒன்றுமே வேணாம். இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, அறிவுள்ள பொண்ணு, நல்ல வேலையில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், ஏம்மா அவன் படிச்சிருக்க வேணாம்மா, அவனும் ஒரு அறிவுள்ளவனாக இருக்க வேணாம்மா, இவளுக்கு மேட்சாக இருக்க வேணாம்மா, ஒரு நல்ல வேலையில் இருக்க வேணாமா, அவன் இதெல்லாம் வேணாம்மா, முடிக்குது அந்தம்மா. என்னடா வெறும் ஞானஸ்தானம் இப்போ பரிசுத்தாவி இருந்தால் போதுன்னு நினச்சேன். ஏன் சொல்கிறேன்னா, சொன்னேன் அந்தம்மா, ஏன் சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணிட்டு 24 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண போகிறதில்ல 2 பேரும். ஹலோ,
கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க? 24 மணி நேரம் உட்காந்து பைபிளை ஜெபம் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுங்கள். இப்படி குடும்ப வாழ்க்கை நடக்குது. ஹலோ, பி ரியல், கெட் ரியல். குடும்ப வாழ்க்கைன்னா என்னங்க? கல்யாணம் பண்ணிட்டு போய் பிள்ளைகளை பெற்றுக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்குறோம், வேலைக்கு போகிறோம், சம்பளத்தை வாங்குகிறோம், வீட்டு வாடகையை கொடுக்குறோம், வீடை கட்டுறோம், பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம், ஆளாக்குறோம். எவ்வளோ வேலை இருக்குது. எல்லாத்தையும் கடவுளை முன்னிட்டு செய்கிறோம். கடவுள் என்ன நோக்கத்தோடு நம்ம இங்கே வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம செய்கிறோம். எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் கர்த்தருடையது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை எல்லாம் கர்த்தருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக. அப்போ இதில் ஆவிக்குரிய காரியமும் இருக்குது. வெறும் கோயிலுக்கு போயிட்டு கோயிலே உட்காந்துருக்க போகிறதில்ல. வேலைக்கு போகிறோம், டெய்லி சம்பாதிக்க போகிறோம். அது எப்படி செலவழிக்கணும்னு தெரியும். அதில் அறிவு இல்லாதவனாக இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சம்பாதிச்செல்லாம் கோட்டை விடுற வர்றவனாக இருந்தால் அதில் என்ன பிரயோஜனம்? வேலைக்கு போகாதவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஹலோ, மேரேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் ஆல்சோ ஃபிசிக்கல், இட் இஸ் ஆல்சோ மெட்டீரியல், இட் இஸ் ஆல்சோ சோசியல். சமூக ரீதியாக பழக தெரியணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்க வேணாமா? இல்லைங்க, அவர் பேசவே மாட்டார், முன்னா இருப்பார், அவர் சிரிக்கவே மாட்டார் அப்படின்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணுமா உங்களுக்கு? ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க. அவர் பாட்டுக்கு அவர் தனியாக ரூமில் இருப்பார் பேசாமல். அவர் இருந்துட்டு போட்டோம், சன்னியாசியாக தான் இருக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கணும்னா மனைவி, பிள்ளைங்க அப்படி தான் உண்டாக்கியிருக்கார் கடவுள் நம்மளை. அப்போ மனுஷனை ஆவிக்குரியவர்கள் சில நேரத்தில் தான் புரிஞ்சுக்கலாம். ஆவிக்குரியது தான், அதுதான் முக்கியமாக, அது போதும். அது முக்கியங்கிறத ஒத்துக்கிறேன், அது நம்பர் 1ங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் அவ்வளோதான்றதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா மனுஷங்கிறவன் வெறும் ஆவி மட்டுமில்லை, அவன் சரீரம், அவன் ஆத்துமா, அவனுக்கு மனதுன்னு இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, யோசனைகள் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது, சித்தங்கொள்ளுகிற திறன் இருக்கிறது. அதுதான் ஆத்துமான்னு சொல்கிறோம். ஆவி இருக்குது அவனுக்கு. அவன் தேவன் ஆவியாக இருக்கிறது போல் இவன் ஆவியாக இருக்கிறான். ஒரு ஆவி மனிதன் இவன். ஒரு சரீரத்துக்குள்ளே வாழுகிற ஆவி மனிதன். நீங்கள் பார்க்குற நான் இல்லை, என் சரீரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. என் வீடு இருக்குது சென்னையில், என் வீட்டுக்கு வீட்டை காமிச்சிட்டு தான் சாமி செல்லதுரைன்னு சொன்னால் யாரும் சிரிப்பாங்க. அது சாமி செல்லதுரை இல்லை, சாமி செல்லதுரை குடியிருக்கிற வீடு. அப்படி தான் வேதம் நம்ம சொல்லுது. இந்த வீடு போன பிறகு பரலோகத்தில் இருக்கிற கைவேலை இல்லாத இன்னொரு வீட்டுக்கு போய் சேர்றோம் நம்ம, இல்லைங்களா? இது ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளே நான் குடியிருக்கிறேன். நான் ஆவி மனிதன். எனக்கு ஒரு மனம் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு உணர்ச்சிகள் இருக்குது, எனக்கு ஒரு சித்தங்கொள்ளுகிற திறன் இருக்கிறது, அலசி ஆராயக்கூடியவனாக இருக்கிறேன், நான் ஆழமாக சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேன், சரீரத்தை உடையவனாக இருக்கிறேன், நான் சாப்பிடணும், நான் வேலை செய்யணும், பல காரியங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ மனுஷனை கூறு பிரித்து நம்ம போதிக்கிறதுக்கு தான் ஆவிக்குரியது பூமிக்குரியது அப்படிலாம் பிரிக்கிறோமோ ஒழிய மனுஷனையே பிரிச்சிடக்கூடாது, கூறு போட்டுறக்கூடாது. என்ன பண்ண போகிறீங்க? ஆளை கொண்டாந்து வெட்டி வெட்டி போட்டுற போகிறீங்களா? இது ஆவிக்குரியது, இது கிடையாது. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேணும்னு அவனுடைய முழுமையான எல்லா அம்சங்களையும் அடக்கியதாக இருக்கிறது. ஆவிக்குரியது, சரீர பிரகாரமானது, பொருளாதாரம், சமூகம் எல்லாம் அதில் இருக்குது. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர்றதுக்காக தான் இயேசு படித்தார். இதில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் மனுஷனை உண்டாக்குனார். முதல்ல அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாரு. அதுதான் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய சக்தி. அந்த மாதிரி ஒரு சக்தி, எல்லாத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய சக்தி. டு ஃப்ளரிஷ் இன் எவ்ரி வே. ஹியூமன் ஃப்ளரிஷிங்னு சொல்லுவாங்க, தியாலஜி படிக்கும்போது சொல்லுவாங்க ஹியூமன் ஃப்ளரிஷிங். அதுக்காக தான், அதுதான் கடவுளுடைய சித்தம். மனுஷன் நல்லா இருக்கணும். எதுக்கு ஏதேன் தோட்டத்தை அப்படி உண்டாக்குனாருன்னு நினைக்கிறீங்க? சிலர் நினைக்கிறாங்க எல்லாரையும் சன்னியாசியாக உண்டாக்கியிருக்காரு கடவுள்னு. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, தம்பி மாம்பழத்தெல்லாம் ருசித்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றது ருசித்து சாப்பிடக்கூடாது, பசிக்கு தான் சாப்பிடணும், ருசிக்கல்ல. சின்ன வயசில் சொன்னார். நாங்கள்லாம் சென்னையிலலாம் வாய் திறக்க முடியாது, பெரியவங்கக்கிட்ட பாருங்கள், வாய் முட்டு பேசாமல் இருக்கணும். அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொன்னார், ருசிக்க சாப்பிடக்கூடாது, பசிக்க தான் சாப்பிடணும் அப்படின்னாரு. எனக்குள்ள கேள்வி, 1000 கேள்வி, என்னடா இப்படி சொல்லிட்டாரு. ஒரு நாள் கேட்டேன் நான், ஐயா
ருசிக்கு இல்லை பசிக்கு தான் சாப்பிடணுன்றீங்க, அப்புறம் ஏன் நாக்கை எப்படி உண்டாக்கிட்டார் ஆள்? ருசிக்கிற நாக்காக உண்டாக்குனார் கடவுள்னு கேட்டேன். ஏன் அப்படி உண்டாக்கிட்டு இத்தனை நரம்பு? எங்கள் அம்மா குழம்பு செஞ்சு, மீன் குழம்பு செஞ்சு அதை அப்படி விரலை வச்சு நாக்கில் வச்சுட்டு என்ன இருக்குது இதில் என்ன இல்லைன்னு மசாலாவை அக்கு வேறு ஆணி வேற சொல்லுவாங்க. நான் நினைக்கிறது உண்டு, என்ன நாக்கோ இதுன்னு. அற்புதமான நாக்கார், இவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியுது இவங்களால். கடவுள் அப்படி உண்டாக்கிட்டான். நான் கேட்டேன்னா, எங்கள் அம்மா கேட்டாங்களா? நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதப்ப ஆதாமை உண்டாக்குனப்போ மனுஷனுக்கு நுவான்ஸ்டு டங்காக கொடுத்துட்டார், நல்ல நுணுக்கமான நாக்காக கொடுத்துட்டார், நல்ல ருசிச்சு இனிப்பு கசப்பு அது இதுன்னு பலவித ருசிகள் ஒன்னொன்றுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை அனுபவிக்க முடியாது கொடுத்துருக்கிறார் பாருங்கள். காது கூட அப்படி தான். சரி, அப்போ நாக்கு வெறும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தாருன்னா கரண்டி மாதிரி கொடுத்துருக்கலாம், அள்ளி உள்ளே போடுறதுக்கு. அப்படி கொடுக்கலையே, நல்லா மெல்றதுக்கு ருசிச்சுறதுக்கு. சூப்பராக இருக்குது, ஃபிங்கர் லிக்கிங் குட்ன்றான கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டார். கடவுள் கொடுத்துட்டாரு, நான் சொல்லலை. காது எது கொடுத்துருக்காரு? வெறும் கேட்குறதுக்கு இல்லை. நாக்கு எப்படி வெறும் சாப்பிட்றதுக்கு இல்லையோ ருசிக்கிறது கொடுத்துருக்காரோ அதுபோல் காது கூட வெறும் கேட்குறதுக்கு இல்லை, கேட்பதிலே லயிப்பதற்கு கொடுத்துருக்கிறாரு, கேட்கிறத என்ஜாய் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி இருக்கிற வாலிபரெல்லாம் அழகான ஹெட்ஃபோன் வாங்கி போட்டுக்கிட்டு, பிரமாதமான குவாலிட்டி ஹெட்ஃபோனை, விலையுயர்ந்த ஹெட்ஃபோனை, அது விற்கிது $100 அதை வாங்கி போட்டுக்கிட்டு நுணுக்கமாக மியூசிக்கை கேட்கலாம். பிரித்து கொடுக்கும். அது பேஸ் சவுண்டு, மிடில், ஹை ஃப்ரீக்குவன்சி, லோ, மிடில் எல்லாத்தையும் அழகாக கொடுக்கும். பிரமாதமாக இருக்கும் கேட்கும்போது. அதில் கேட்டுட்டு வேறு எதுலேயும் கேட்குறதுக்கு நமக்கு பிடிக்காது இல்லையா? எங்கள் சர்ச்சில் நான் ஆரம்பித்தப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்லறைக்குள்ளே ஒரு ஓலை குடிசை போட்டு ஆரம்பித்தேன் நான் சர்ச்சு. அமெரிக்காவில் 10 வருஷம் இருந்துட்டு ஒரு கல்லறைக்குள்ளே ஓலை குடிசை போட்டு ஆரம்பித்தேன் சர்ச்சு. 80க்கு 40 போட்டு ஆரம்பித்தேன். அங்கே ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லைட்டை கொண்டாந்து மாட்டுவான், 4 ஹேலஞ்சன் லேம்ப், ஒரு லேம்புக்கு $15 ஒரு நாளைக்கு மாட்டுவான். முடிஞ்சவொன்னே எடுத்துகிட்டு போயிடுவான். பிஏ சிஸ்டம் $60 கொண்டாடுவான், ஒரு லோக்கல் பிஏ சிஸ்டம். நான் கொஞ்சம் பாடுவேன், நான் மியூசிக்கெல்லாம் வாசிப்பேன், ரொம்ப பாடணுன்னு ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்து. நல்ல பாட்டை கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் கஷ்டப்பட்டு பாடினா நான் பாடுறது காக்கா காத்துறா மாதிரி வரும். அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு இருந்த ஒரே சொத்து, அந்த காலத்தில் இருந்த சொத்து, அதை விற்றேன் பாருங்கள். 10.5 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். அதை விற்கும்போது எல்லாம் சொன்னாங்க, அறிவு கட்டவனே. ஒருத்தர் சொன்னார், புத்தியே இல்லை, கொஞ்சம் வருஷம் இப்போ அது 10 கோடிக்கு மேலே போகும். அது இப்போ இருந்ததுன்னா இந்த மாதிரி சொத்தை போய் விற்று ஸ்பீக்கரை வாங்குறேன். ஸ்பீக்கர் 4-5 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது இதை போய் விற்று வாங்குறியே அப்படின்னாரு. எனக்கு எப்படியா வாங்கி, நான் சிங்கப்பூரில் ஒருத்தர் சொன்னார் 1.5 லட்சத்துக்கு சீப்பாக வாங்கி தரேன். வேணாம், இருக்கிறதுலே பெஸ்ட்டு அது, நான் 5.5 லட்சம் வேணாம், அதுதான் வேணுங்க. அதை தான் வாங்கிட்டு போனேன் நான் சிங்கப்பூரில். வாங்கிட்டு போய் அதுக்கு வரியெல்லாம் கட்டி உள்ளே கொண்டு போய் எல்லாம் செலவழித்து எல்லாம் பண்ணேன், பிரமாதமாக்குனேன் அது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அறிவே இல்லையா உனக்கு, நீ பேசுனா எனக்கு கேட்குதுப்பா, அது போதும். யார் கேட்டது? பேசுனா எனக்கு கேட்குது அப்படின்னாரு. நான் நினச்சேன், என்ன காதோ இது, காதுனாலே என்னென்னு வழங்கலை இந்த ஆளு, கடவுள்னா என்னென்னு வழங்கலை. கடவுள் காதை எப்படி கொடுத்துருக்காருன்னு ஒரு அறிவே இல்லாமல் போச்சு. கடவுள் எப்படிப்பட்ட காதை கொடுத்துருக்கிறார், நுணுக்கமாக இசையை ரசிக்கிறதுக்கு ஒரு காதை கொடுத்துருக்கிறார். யோசித்து கூட பார்க்குறது இல்லை நம்ம, கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு யோசிச்சே பார்க்குறது இல்லை. அதனால தான் கடவுளை பற்றி ஒரு அப்ரிசியேஷன் இல்லை பாருங்கள், ஒரு மனம் நிறைந்த பாராட்டு இல்லை. இப்படி வச்சுருக்காரு இன்றைக்கி நான் சாப்பிடும்போது கூட ஆண்டவரை ரொம்ப யோசிச்சுக்கிட்டேன், என்ன மாதிரி இதை கொடுத்துருக்குறாரு. இந்த சமைச்சவனுக்கு என்ன அறிவு, மீன் தலையை எடுத்து என்ன மாதிரி பண்ணி அதுக்கு சாப்பாட்டை கொடுத்து, அப்பா அதை பார்த்தாலே வாய் ஊறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊறுற வாயாக கொடுத்துட்டாரு எனக்கு, ஊற வைக்கிறதுக்கு அவனுக்கு ட்ரிக்கை கையில் கொடுத்துட்டாரு சமைக்கிறதுக்கு. எப்படி பாருங்கள். அப்போ காது கேட்குறதுக்கு இல்லை, லயிப்பதற்கு. கண் வெறும் பார்க்குறதுக்கு இல்லை, ரசிக்கிறதுக்கு. அதனால தான் கலர் டிவி தான் வேணுன்றோம். யாராவது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சுருக்கீங்களா? யாராவது கலர் டிவி தான். ஏன்னா கண்ணு கலரை விரும்புகிறது. நான் டிவியில் போனேன் 25 வருஷத்துக்கு முன்னால். டிவியில் போகும்போது இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுன்றான். அதுக்கு முன்னால் சும்மா வெள்ளையை அடிச்சுட்டு அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டுருப்பேன் நான்.
அது பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுறது கிடையாது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுன்றான். ஏன்னா நீ பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, பார்க்குறதுக்கும் அது நல்லா இருக்கணும். ஒத்தச்சனா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, அதெல்லாம் லௌகீகம் உலகம். கடவுள் அப்படி பண்ணிட்டார், என்ன பண்ணுறது? கடவுளையே உலகத்தாருன்றாங்க போல இருக்குது. கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் நம்மளை. கண் அதை விரும்புதே, ரசிக்க விரும்புதே கண். அதனால தான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைகளுக்கு காடுகளுக்கு போய் அந்த லேக்கையும் அந்த மரஞ்செடி கொடிகளையும் நட்சத்திரத்தையும் வானத்தில் இருக்கிற சந்திரனையும் நட்சத்திரம் எல்லாத்தையும் ரசிக்கிறோம் உட்காந்து. ஏன்னா ரசிக்கக்கூடிய கண்களை கொடுத்துருக்காரு. மூக்கு வெறும் மூச்சு விடுறதுக்கு இல்லை, நல்ல மனங்களை அனுபவித்து பார்ப்பதற்கு மூக்கை கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர்னு. அப்போ அதனால தான் நான் விரும்புகிறேன், ஆவிக்குரியது பூமிக்குரியதுன்னு பிரிக்கக்கூடாது. பாருங்கள், அது ஒரு க்ரீக் ஃபிலாசபிலேருந்து வர்றது. அது க்ரீக் ஃபிலாசபர்ஸ் தான் என்ன பண்ணாங்க, பூமிக்குரியதெல்லாம் கெட்டது, இந்த மண்ணு கெட்டது, இந்த பூமி கெட்டது, எல்லாம் கெட்டது, ஆவிக்குரியதெல்லாம் உயர்ந்தது நல்லது அப்படின்ட்டான். அதனால தான் பின்னாடி கிறிஸ்தவ டாக்டரின்லேயே குழப்படி வந்தது. இயேசு மனுஷனாக வந்தார்னோடனே அவன் சொல்லிட்டான், மனுஷனாக வந்திருக்கவே முடியாது. ஏன்னா மனுஷனாக வரணும் சரீரத்தில் வரணும், சரீரம் மண்ணால் ஆனது, அதில் வந்தார்னா அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. கடவுள் எப்படி சரீரத்தை மண்ணாலான சரீரத்தால் வர முடியும்? ஏன்னா மண்ணு கெட்டதாச்சே, அதனால் அவர் அப்படிப்பட்ட சரீரத்தை உடையவராக இருக்க முடியுமா அப்படின்ட்டான். எங்கே சொல்லிடுது மண்ணு கெட்டதுன்னு? 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. என்ன தெரியுமா? நல்லது. எதை பற்றி நல்லதுன்னு சொல்லி, பரலோகம் நல்லது, தேவன் நல்லவர், பரலோகம் இல்லைங்க, பூமி, கடவுள் உண்டாக்கின பூமி, அதில் உள்ளவைகள் எல்லாம் நல்லது, நல்லது நல்லது நல்லதுன்னு இந்த பூமியை சொல்லுது. நம்ம தான் ஒரு ஃபிலாசபியை கொண்டு வந்துட்டு வந்து, கிரீக் ஃபிலாசபி சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. கெட்டது கெட்டது கெட்டதுன்றாங்க. இருக்கீங்களா? எந்த அளவுக்கு தூரமாக போயிட்டோம் பாருங்க. நல்லது 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 ஒன்றே ஒன்று தான் நல்லது இல்லைன்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்றார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? மனுஷன் தனிமையாக இருப்பது தான் நல்லதுன்றாங்க. இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. தின்ன உபதேசம் எங்கே இருக்குது? அது தலைகளை சொல்லக்கூடாது பாருங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க. நான் இதெல்லாம் போதிக்கிறது தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னு ஏன் அது என்னன்னு விளக்குவேன் நான். நாக்கை ருசிக்கிறதுக்கு கொடுத்தவர், காதை லயிக்கிறது கொடுத்தவர், கண்ணை ரசிக்கிறது கொடுத்தவர், மூக்கை மணக்கிறது மணக்கிற மனங்களை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்தவர், திருமணத்தையும் ஒரு சில இன்பங்களை, நியாயமான இன்பங்களை அனுபவிக்கும்படியாகவும் அதன் மூலமாக நமக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்னு உண்டாக்கி இன்பத்தின் மேல் இன்பம் இன்பத்தில் கேட்க. நான் இப்போ எனக்கு பேரப்பிள்ளைகள்லாம் இருக்காங்க பாருங்கள். நான் ஆதாமா இருந்தேன்னா என்னை கேட்டிருந்தாருன்னா உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு கேட்டிருந்தாருன்னா எனக்கு மனைவி வேணும் பிள்ளை வேணும்னு கேட்டிருக்க மாட்டேன். நான் எனக்கு என்ன தெரியும்? நல்ல காலம் அவரே டிசைட் பண்ணி மனைவி பிள்ளைங்கள்லாம் கொடுத்துட்டார். குடும்பன்ற அமைப்பை உண்டு பண்ணிட்டார். அவர் பண்ணிட்டார் எல்லாத்தையும். நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ பின்னால் எனக்கு 71 வயசு, அதை திரும்பி பார்க்குறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எனக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தது? நான் தனிமையாக இருந்தால் வந்திருக்க முடியாது. குடும்பம் என்ற அந்த அமைப்பின் மூலமாக கிடைத்த இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அதன் மூலமாக பிறந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்ன மகிழ்ச்சி! கேட்டிராத, நினைத்து பார்க்காத, கற்பனை கேட்டாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நம்மளை. நான் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறது ஜனங்களுக்கு. இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு பாய் பாய் போயிட்டு வாங்கன்றுவேன். நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே, அதை பண்ணல இதை பண்ணல, பிரசங்கம் பண்ணிட்டு போய்ட்டோம். இது பண்ணால் போதும், அவங்க உள்ளம் மாறிடும். மெயினாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கடவுளை யாராவது ஜெபம் பண்ணி மாற்றுறாங்களா? கடவுள்கிட்ட யாராவது கண்ணீர் விட்டு உருண்டு பிறண்டு கத்தி கதறி அவரை நம்ம கேட்குறத கொடுக்க வைக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னா சிலர் சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன், அவர் கொடுக்குறேன்னு சொன்னதை நீங்கள் கதறி அழுது கேட்க வேண்டியதில்லை. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை கதறி அழுது தலையில் நின்னாலும் கிடைக்காது. மாற வேண்டியது அவர் இல்லை, மாற வேண்டியது நான். என் உள்ளம் மாறணும், என் மனது கடவுளை சரியான விதத்தில் பார்க்கணும்.
என் எண்ணங்கள் சீர்பட வேண்டும். கடவுளை பற்றிய சரியான தரிசனம் எனக்கு உண்டாகணும். சரியான ஒரு காட்சி என் மனசில் நிற்கணும். கடவுளை பற்றிய சரியான எண்ணங்கள் எனக்குள்ள உண்டாகணும். அது உண்டானா என் வாழ்க்கை நல்லாயிடும். நான் ஒரு கை வச்சு எல்லா பேயும் ஓட்டி எல்லா நல்லதையும் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துட முடியும்னா தாராளமாக கொடுத்துருவேன். இப்போ உடனே பிரசங்கம் பண்ணது வேஸ்ட்டு. இப்போது நின்று கடக்கணும் வாங்க எல்லாரும், என் கையில் அப்படியே இப்போ ஃபீல் பண்ணுறேன், நான் ஏதோ நடக்குது கொடுத்துட்றேன் நான் உங்களுக்குன்ட்டு போயிடுவேன் நான். அப்படி கிடையாதுங்க. எதுக்கு பிரசங்கம் பண்ணுறோம்? சர்ச்சில் பிரசங்கம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், எதுக்கு பிரசங்கம் பண்ணுறோம்? ஜனங்களுடைய உள்ளத்தை கடவுளுக்கு நேராக திருப்புகிறோம். இப்போ நீங்கள் வந்தீங்க, கேட்டீங்க, என்ன உண்டாகுது? கடவுள் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளோ அதிசயமானவர் என்பதை விளங்க பண்ணுகிறோம். அது விளங்கிக்க இப்போ போய் நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. கடவுளை பற்றி அப்படி யோசிப்பீங்க. இதையே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும். சரி, கடைசியாக எப்படி இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது? கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அவர். எதுக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படியாக. இந்த மரத்தில் தூக்கி கொல்லப்படுறதுனா சாதாரண காரியம் இல்லை. பாருங்கள், உபாகமம் புஸ்தகத்தில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது. உபாகமம் 21:22 பாருங்கள். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், யாரையாவது மரத்தில் தொங்க விட்டு மரண தண்டனை கொடுக்கணுன்னா, சிலுவையில் தொங்க விட்டா மாதிரி மரண தண்டனை கொடுக்கணுன்னா ஒரு ரூல் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அதாவது மரத்தில் தொங்க விட்டு கொலை பண்ணப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தால் அவனை சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. அவனை சிலுவையில் அறையதெல்லாம் லேசான பாவி கிடையாது, மகா பெரிய பாவி. அவனை ஊருக்குள்ளே பண்ணக்கூடாதான், அதை ஊருக்குள்ளே தொங்கக்கூடாதான். அதனால தான் இயேசுவை வேதவசனம் சொல்லுது, எருசலேமுக்கு வெளியே கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், உள்ள அறையில். ஏன்? பாவத்தினுடைய நம்முடைய தண்டனையை மட்டும் அவர் அனுபவிக்கலை, பாவத்தின் மூலமாக நாட் ஓன்லி பனிஷ்மெண்ட் பட் பேனிஷ்மெண்ட். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஆதாமையோட பாவம் செய்கிறாங்க, அதனால் உண்டான சாபத்தை எல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. கடைசி வசனத்தில் என்ன சொல்கிறார்? 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய தோட்டத்தை விட்டு விரட்டினார். அவங்க உள்ளே நுழைஞ்சிடாதபடிக்கு அங்கே காவலுக்கு அங்கே கேருபீன்கள் வைக்கப்பட்டது இல்லையா? சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்டது காவலுக்கு, உள்ளே நுழைஞ்சிடாதபடி. ஏன்னா அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்குள்ள. அது என்ன? பாவத்துக்கான தண்டனை. பாவம் செய்தவன் இந்த அருமையான ஏதன் தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ போ காட்டில் போய் வாழன்னு நினச்சிட்டார். இயேசுவை ஏன் ஊரில் வைக்காமல் வெளியே கொண்டு போய் தூக்கப்பட்டாங்க? ஏன்னா அதுதான் சட்டம். இரவிலே அவன் பிரேதம் தொங்கலாகாது, அந்நாளில் தாமே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போட்டவன் தேவனால் சதிக்கப்பட்டவன் ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டு படுத்தாதிருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி மரத்தில் தூக்கப்பட்டு கொலை பண்ணப்படுகிறவன் பயங்கர பாவியாக இருப்பான், அவனை ஊருக்குள்ளே வச்சு கொல்லக்கூடாது. இரவிலே அவனை கொன்னா, அவனை பகலில் கொன்னா இரவு வர்றதுக்குள்ளே அடக்கம் பண்ணணும், இருட்டுறதுக்குள்ளே அடக்கம் பண்ணிடணும். அடக்கம் பண்ணலைன்னா என்னாகும்? தேசம் தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேலே இருக்கிற பாவம், அவன் மேலே இருக்கிற சாபம், அவன் மேலே இருக்கிற எல்லாம் இந்த தேசத்தையே, கானான் தேசம், தேவனால் கொடுக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை தீட்டுப்படுத்தி அந்த தேசத்தையே கெடுத்துடும், சாபக்கேடாக்கிடும். அதனால் இவ்வளோ பெரிய பாவி அவனை வெளியே கொண்டு போய் மரத்தில் தொங்க விட்டு இருட்டுறதுக்குள்ளே அவனை புதைக்கணும். ஏன்னா புதைக்காம விட்டா அவன் மேலே இருக்கிறதெல்லாம் மற்றவங்க மேலே வந்துடும். இது அப்படியே பண்ணாங்க. யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் வாசித்திங்கன்னா 5 ராஜாக்கள் கொல்லப்படுகிற 5 ராஜாக்களை பிடிச்சி வைக்கிறான் யோசுவா. யுத்தத்தை வென்று அந்த 5 ராஜாக்களை ஒரு ஒரு குகையில் அடைச்சி வைக்கிறான். அடைச்சி வச்சுட்டு போய் யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றான். வந்து அந்த 5 பேரையும் வெளியே கொண்டு வர சொல்லி அவங்கள தூக்கிலிட்டு கொல்ல சொல்லி அவங்க பிரேதத்தை இரவு ஆகிறதுக்குள்ளே அடக்கம் பண்ணுறாங்க. இந்த பாலிசி அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. அப்புறம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் வாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு போங்க, 27ஆம் அதிகாரத்துக்கு போங்க.
இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன நடந்ததுன்னு பாருங்கள். மத்தேயு 27 57 இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்புங்கிறவன் அவருடைய பிரேதத்தை வாங்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணான்னு இருக்கு இல்லையா, அதை வாசிக்கிறேன் பாருங்கள். 57ஆம் வசனம் 27-57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தேயா ஊரானாகிய ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, சாயங்காலமான போது சொல்லியிருக்கா, ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னால் அர்த்தம், அதனால தான் அதை சொல்கிறாங்க. சாயங்காலமான போது அவன் பிலாத்துவனிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியில் சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். 2 திருடர்களுக்கு மத்தியில் ஊருக்கு வெளியே தூக்கிலிட்டு கொல்லப்பட்டவர். ஏன்னா நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய பாவத்தின் மூலமாக தேவனுடைய பரிசுத்த நகரத்திலேயே வாழ தகுதியற்றவர்களாயிட்டோன்னு வெளியேற்றப்படுகிறோம். நம்முடைய நரகத்தையும் அவர் அனுபவித்தார், வெளியேற்றப்பட்டார், அங்கே கொல்லப்படுறார். கொல்லப்பட்டு சாயங்காலமான போது இருட்டுறதுக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறார். ஏன் தெரியுமா? அது நல்லா கவனிங்க. இன்றைக்கி சிலர் நம்புகிறாங்க தங்களுடைய தாத்தா பாட்டி சாபம்லாம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் சுமந்தார், நம்முடைய சாபங்கள் எல்லாத்தையும் சுமந்தார், அதன் தண்டனை எல்லாத்தையும் சுமந்தார். அவரை சாயங்காலமான போது அடக்கம் பண்ணாங்க பாருங்கள். அடக்கம் பண்ணும்போது எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் பூர்வீகம் தலைமுறையில் இருந்த பாவம் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, எல்லாம் மறைந்து விட்டது. எந்த சாபமும் இல்லை எனக்கு, எந்த சாபமும் என்ன தொடரல, எந்த சாபமும் எனக்கு கிடையாது. நான் சாபத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது. சாபத்தை என்னுடையதாக்காதீங்க, சாபம் உங்களுடையதுன்னு ஒருபோதும் நம்பாதீங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதம் மட்டுமே உங்களுடையது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், எவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும், எப்பேற்பட்ட காரியங்கள் மத்தியிலையும் உறுதியாய் நில்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாயிருக்கும்படி நான் சொல்லுகிறேன், உண்டாகிவிட்டது. அது நம்முடையது, உங்களுடையது, அது என்னுடையது, உங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபம் பண்ணுவோம். நாம் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கலாம், பல்வேறு காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில். இந்த சத்தியம் அவர்களுக்கு உதவட்டும். அவர் மெய்யாகவே இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எங்களுக்கு தருகிறது, சொந்தமாக்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவள் சொந்தமாக்கி கொள்ளட்டும். விசுவாசம் உள்ளத்தில் பிறக்கட்டும். இன்றைக்கு உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீர் என்பது கர்த்தாவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த சத்தியம் உள்ளத்தில் செல்லட்டும். அவள் தொடர்ந்து அந்த கர்த்தருடைய let them feed on that faithfulness. அந்த தேவன் நல்லவர் என்கிற அந்த சத்தியம் உள்ளத்தில் தொடர்ந்து உள்ள செல்லட்டும். எங்களுடைய தேவன் அற்புதமானவர். எங்கள் கற்பனை கேட்டாத விதத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நாங்கள் நினச்சி கூட பார்க்காத விதத்தில் எங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது யாரை ஆசீர்வதிக்கலாம் என்று. அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. அந்த ஆசீர்வாதம் இவர்கள் மீது, குடும்பத்தின் மீது, வாழ்க்கையின் மீது இருக்கட்டும். ஆவியில், ஆத்மாவிலே, சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கையின் பிரயாசத்திலே எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எல்லா பிரச்சனைகளும் இவர்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். பல்வேறு வாழ்க்கையின் கஷ்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். எதிரிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும்.
எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும் மக்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.